Hello everyone, welcome to Drona. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். தட் இஸ் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். இது வந்து ஜுவாலஜியில் வரக்கூடிய பார்ட். ஆக்சுவலி நம்ம பாட்னியில் கூடமே வந்து ஒரு பார்த்துருப்போம் என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்செப்ட். திஸ் இஸ் ஃபார் ஜுவாலஜி ரிலேட்டட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன லைக் ஓவரால் ஒரு அவுட்லைன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டாபிக்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி கவர்ட் அண்டர் திஸ் டாபிக். That is, we'll be saying about pollution, air pollution, there's types of pollution. Generally, வந்து பார்த்தீங்கன்னா pollution, and we'll be seeing about the types of pollution. Normally, வந்து பார்த்தீங்கன்னா pollution like air, water, land, noise, எல்லாமே நம்ம literally பார்க்க போறோம். Then we'll be seeing about agrochemical, biomagnification, eutrophication, organic farming and its implementation, soil waste management, and eco-sand toilets. இதெல்லாமே நம்ம இன்னைக்கு வந்து கவர் பண்ண போறோம். சரி, இந்த டாபிக் உள்ள டீடைல்டா போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்ட் எடுத்துக்கலாமே. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ நம்மளை சுற்றி நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லிட்டரலி த எர்த் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அஸ். இது வந்து எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே ஒரு பொதுவான ஒரு இடம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த மேன் மேட் ஆக்டிவிட்டீஸ் வி ஆர் லிட்டரலி என்ன சொல்றது, நம்ம வந்து இந்த எர்த்தே வந்து கெடுத்துட்டு இருக்கோம். வி ஆர் பொல்யூட்டிங் த எர்த் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மோரோ வி ஆர் லைக் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால லைக் நிறைய ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லைக் ஈவன் இட் கேன் டிஸ்ட்ராய் அப்படின்னு கூட சொல்லலாம். டிஸ்ட்ராய் த எர்த். நம்ம இது வந்து இந்த எர்த் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் ஆர் ஜென்ரேஷன், ஈவன் இட்ஸ் ஃபார் த அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் ஆல்சோ. நம்ம மட்டும் யூஸ் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போகிறத விட நம்ம ஃபியூச்சரில் வர ஜென்ரேஷன்ஸ்க்கு ஆல்சோ வி ஷுட் சேவ் சம்திங் ஃபார் தெம். ரைட், சரி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம வந்துட்டோம்னா, நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து கிளீனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்கானிசமால வந்து ஹெல்த்தி, ஈவன் நம்மளாலே வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். கரெக்டாக இதை நம்ம சுற்றி வந்து பொல்யூட் பண்ணிட்டோம் அப்படின்ற கான்செப்ட்ல வந்துருச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? கண்டிப்பாக அந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து நிறைய டிசீசஸ் வரும். டிசீஸ் வந்தால் ஆப்வியஸ்லி we have to face the consequences. கரெக்டா? இது வந்து நமக்கு மட்டும் எஃபெக்ட் பண்ணாது, இதுவே அனிமல்ஸ்க்குமே ஈவன் பிளான்ஸ் எல்லா லைஃப்மே லிட்டரலி ஒரு ஈகோசிஸ்டத்தையே வந்து ஒரு இம்பேலன்ஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிடும். சரி, இப்போ நம்ம மேன்மேட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் லைக் பொல்யூஷன். இந்த மாதிரி பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ ஆல் நோ நாய்ஸ், ஏர், வாட்டர், இதெல்லாம் நிறைய பொல்யூஷன் இருக்குது. ஸோ பேசிக்காக நான் பொல்யூஷன் அப்படின்ற கான்செப்டில் நான் வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொல்யூஷனோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்க போகுது? கண்டிப்பாக லைக் குளோபல் வார்மிங்காக இருக்கலாம். அண்ட் அந்த குளோபல் வார்மிங்கோட ரிசல்ட் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளட்ஸ், சைக்ளோன், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் நம்மளுக்கு வந்து டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கேன்சர், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் நம்மளை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வி ஷுட் கீப் இட் நீட் அண்ட் க்ளீன். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் அபவுட் த ஃபர்ஸ்ட் நம்ம இண்டக்ஷன் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம டீடைல்டாக வந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் அன் அன்டிசைரபிள் சேஞ்ச். ஸோ அன்டிசைரபிள் சேஞ்ச் அப்படின்னு நான் சொன்னேன்னா, எதில் அன்டிசைரபிள் சேஞ்ச்? லைக் இந்த ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட். நாட் ஒன்லி லைக் பார்த்த உடனே அப்படின்ற கதை இல்லை, டீட்டெயிலாக கெமிக்கல் பார்ட் அவங்க கூட தெரியல, பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சில சேஞ்ச் அன்டிசைரபிள், தட் ஷுட் பி த கீவர்ட். இட்ஸ் நாட் அ டிசைரபிள் சேஞ்ச் ஆப்வியஸ்லி, இட்ஸ் அன் அன்டிசைரபிள் சேஞ்ச் இந்த என்விரான்மெண்ட். நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நாட் ஓன்லி மேன்மேட், மேபி சம் நேச்சுரல் காசஸ் கூட இருக்கலாம். ஸோ இதில் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா வி கால் தம் ஆஸ் வாட்? பொல்யூட்டன்ஸ். எனக்கு வந்து பொல்யூஷன் நடக்குது, இந்த பொல்யூஷன் காரணமான விஷயங்களை நான் என்ன சொல்வேன்? I'll be calling them as what? Pollutants. ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன். ஸோ பொல்யூஷன் என்ன, வாட்ஸ் டெஃபினேஷன் ஆல்ரெடி வி சா. இப்போ காஸ் ரிலேட்டட் எடுத்துக்கலாமே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா I've got this diagram. I think நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் டாபிக்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்ம எர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் லைக் கேஸஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் யூசேஜ் ஆஃப் ஃப்ரிட்ஜஸ், ஏசி நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது வாட் சிஎஃப்சிஸ் நிறைய வந்து எமிட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாப்பிக்கில் வந்து பார்த்தோம். நம்ம சின்ஸ் யூர் டாக்கிங் அபவுட் தி பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ டோல்ட் earlier, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் லேண்ட் பொல்யூஷன். ஸோ லேண்ட் அண்ட் சாயில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஏர் பொல்யூஷன் வந்து வாட் இஸ் த மேஜர் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரிஸ், ஈவன் த வெஹிக்கல்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே. வெஹிக்கல்ஸ்லேருந்து வரக்கூடிய புகைகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய புகைகள் எல்லாமே கண்டிப்பாக வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? காஸ் டேமேஜ் டு தி என்விரான்மெண்ட். அடுத்து வந்து நம்ம பார்க்க வாட்டர் பொல்யூஷன். ஸோ கம்பெனிஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட், சுவேஜ் வேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி ஃபில்டர் பண்ணி தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா they had to be let out. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படியே எதுக்கு அது ஒரு தண்டை செலவு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக they are letting it into the
சம் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிவர் இந்த மாதிரி அப்படியே விடும்போது அந்த லிவர் வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் மெரைன் லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தே வில் கெட் டேமேஜ். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெரைன் லைஃப் வந்து ஃபிஷஸ் எடுத்துக்கலாமே, அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வந்து கெமிக்கல் வேஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து அந்த வாட்டரில் வந்து விழும்போது என்ன ஆகும், ஃபிஷஸ் வந்து அதில் வந்து லைக் கன்சியூம் உயிர் அதிலேயே உயிர் வாழ்றாங்க. அவங்க அதை வந்து கன்சியூம் பண்ணும்போது அந்த ஃபிஷஸை நம்ம சாப்பிடும்போது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், கண்டிப்பாக அந்த ஃபிஷஸோட லைஃப் இப்போ நம்மளோட லைஃப்மே கண்டிப்பாக டேமேஜ் பண்ண, கண்டிப்பாக சீரியஸ் லைஃப் threatening disease எல்லாமே நமக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். இப்போ டாக் அபவுட் லேண்ட் பொல்யூஷன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம என்ன பண்றோம், வீட்டில் வந்து if I'm using many products, பிளாஸ்டிக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றேன், ஓகே முடிஞ்சாச்சு. பால் யூஸ் பண்றேன், பால் பாக்கெட் யூஸ் பண்ணிட்டு அந்த பால் கவரை தூக்கி போடுறேன். எங்கே தூக்கி போடுவோம், ஓகே நம்ம குப்பை தொட்டியில் போகிறோம், நமக்கு தான் பேர். அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போடுவான்னு பார்த்தீங்கன்னா சில பேர் டஸ்ட்பினில் கூட போட மாட்டாங்க, அப்படியே இறச்சி விட்டுருவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் லேண்ட் பொல்யூஷன் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இதோட மேஜர் காசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் இந்த என்வரான்மெண்ட். இதுக்கு வந்து 2 types ஆஃப் இது பார்த்தோம். ஒன்று வந்து இட்ஸ் லைக் மேன் மேட் ஆக்டிவிட்டிஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் நேச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நேச்சுரல் காஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நேச்சுரல் காசஸ்க்குள்ள யார் யார் வருவா, வால்கனோ, வைல்ட் லைஃப், டஸ்ட் ஸ்டார்ம், இது எல்லாமே வந்து வில் பி கம்மிங் அண்டர் நேச்சுரல் காசஸ். இதே நம்ம மேன் மேட் அப்படி ஆக்டிவிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா as you all know factories, நம்ம எடுத்துட்டு போற ஃபேக்டரிஸ் வர வேஸ்ட், இந்த குப்பையில டம்ப் பண்ற விதம், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it will be coming under the man-made activities. ஸோ இப்போ டீட்டெயில்டாக வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பொல்யூஷனை வந்து லைன் பை லைன் பார்க்க போகிறோம். ஸோ ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் ஆர் லேண்ட் பொல்யூஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த பொல்யூட்டன்ஸ். ஸோ பொல்யூட்டன்ஸ் என்ன சொல்லி பார்த்தோம், த ரிசல்டன்ட். ஸோ பொல்யூஷனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் அவங்க நம்ம என்ன சொல்லுவோம், we call them as what, pollutants அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த pollutants வந்து பார்த்தீங்கன்னா I can categorize in 2 different types. One is going to be called as non-degradable pollutants and other one is called as degradable pollutants. இப்போ இது ரெண்டுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ டீக்ரேட்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தே கேன் பி broken down. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த degradable pollutants எப்படி நான் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is classified on the time taken to break down their ingredients. For example, if I am talking about a vegetable peel, நான் vegetable peel வந்து குப்பையில் போட்டோம், யூஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு குப்பையில் போட்டேன் வேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு எவ்வளோ டைம் எடுக்குது டு பிரேக் டவுன், பிகாஸ் லைக் ஹியூஜ் மாலிக்யூல், அதை நான் குட்டி குட்டி காம்பனன்ஸாக எனக்கு பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி நான் கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I can categorize into these types. First one is going to be rapidly degradable, another one is going to be slowly degradable, which is nothing but non-persistent, persistent. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லலாம். rapidly நான் என்ன சொல்லுவேன், non-persistent, whereas we are going to talk about slowly degradable, we call them as the persistent ones. சரி, இப்போ rapidly degradable பற்றி பார்க்கலாம். இந்த pollutants என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா they are broken down by natural process. For example, like vegetable waste, just vegetable peels, fruit peels, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they can be broken down naturally. சரி, இதுவே நான் persistent pollutants பற்றி பார்க்குறேன். They will be remaining in the environment for many years. So many years, and perfect another example yaru DDT, which is nothing but dichloro diphenyl trichloroethane. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம DDT யோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இதெல்லாமே லைக் these are some of the examples of what these persistent pollutants. இது நம்ம ரெண்டு விதமா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் வாட் ஐ டோல்ட், நான் பர்சிஸ்டன்ட் அண்ட் பர்சிஸ்டன்ட். ஸோ ரேப்பிடாக டிகிரேட் ஆக போகிறது ஒன்று ரொம்ப ஸ்லோவாக. ஈவன் பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ரொம்ப டைம் எடுக்கும். எனிவே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா லைக் டொமஸ்டிக் வேஸ்ட், வாஷ்ரூம் வந்து வரக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃப்ரூட் பீல்ஸ், வெஜிடபிள் வேஸ்ட், ஈவன் இந்த போல் லைக் இந்த ட்ரை லீவ்ஸ் இதெல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து டீகம்போஸ் ஆகிடும். இதுவே ஸ்லோலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பேச அதை டோல் யூ DDT. எஸ் கரெக்டா. ஸோ டைக்ளோரோ டைஃபின் ட்ரைக்ளோரோஈத்தேன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா these are some of the examples of persistent, that is slowly degradable materials. ஓகே, நம்ம என்ன see about the நான் டீக்ரேடபிள். இப்போ நம்ம டீக்ரேடபிள் வந்து பார்த்தோம். இப்போ நான் டீக்ரேடபிள் கேட்டகரி வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பை நேச்சுரல் ப்ராசஸால் இயற்கையாகவே வந்து அவங்களால வந்து டீகம்போஸ் ஆக டீக்ரேட் வந்து மக்கி போக முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது ஒன்ஸ் நான் வந்து அந்த என்வரான்மெண்ட்டில் கொண்டு வந்துறேன், யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணுவேன், டோட்டலி வந்து எலிமினேட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நான் பால் பேக்கெட் சொல்கிறேன் கரெக்டாக, இந்த பால் பேக்கெட்டில் அதில் இப்போ நிறைய எக்ஸ்ட்லாம் கூட வந்துச்சு, விச் மீன்ஸ் நான் அந்த மசாலா கவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது சாயில் அப்படியே புதஞ்சி அந்த இடத்துல என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ரெயின் வாட்டர் கூட வந்து உள்ளே போகவே விடாது. அது டீகம்போஸ் ஆகிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் லைக் டேக் லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இயர்ஸ் வந்து ஆகும். ஸோ விச் மீன்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு எலிமினேட் ஒன்ஸ் they are released. அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொலையாக தான் உருவாகும். இது வந்து நம்ம பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் கீழே பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராபிக் லெவல்ஸ் பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் வந்து பார்த்துருப்போம். அந்த ட்ராபிக் என்ன அர்த்தம், எனக்கு ஒரு லெவலுக்கு எனக்கு போக the amount of chemicals toxins level will also keep on increasing. அது எல்லாமே நம்ம வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் ப்ராசஸில் வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் நான் டீக்ரேடபிள் pollutants அப்படின்னு பார்த்தீங்கன்னா I can give lead, mercury, cadmium, chromium,
நிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி நான் டிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ். சரி, இப்போ அகெயின் இந்த நான் டிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ்ல ஐ ஹவ் given like two things. One is pollutants and one is called பயோ மேக்னிஃபிகேஷன், பயோ அக்யூமுலேஷன் அப்படின்ற கான்செப்ட்ல எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் நான் வரேன். இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒரு ட்ராபிக் லெவலுக்கு அடுத்தடுத்து போக போக எனக்கு என்ன ஆகும், கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் தட் இஸ் present also will be keeping on increasing. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபுட் செயின்ல வந்து எடுத்துக்கலாம். லெட் us talk about ஒரு கிராஸ் இருக்கு, ஒரு பேசிக்கான ஃபுட் செயின். கிராஸ் being consumed by rabbit அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். rabbit is being eaten by a snake. சரி, rabbit is being eaten by a fox அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். fox eaten by a hawk. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபுட் செயின். சரியா? சரி, வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிராஸ்ல வந்து இமேஜின் எனக்கு வந்து ஒரு 20% ஆஃப் த கெமிக்கல்ஸ் லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த கிராஸை சாப்பிடக்கூடிய ரேபிட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 20% அப்படியே போயிடும். அந்த கெமிக்கல் லெவல், ஐம் நாட் டாக்கிங் அபௌட் ஹீட் எனர்ஜி லெவல், கெமிக்கல்ஸ் அப்படியே பார்த்தோம்னா அந்த உடம்புக்குள்ளேயுமே சம் கெமிக்கல்ஸ் இருக்கும். கரெக்டா? அப்போ எனக்கு என்ன ஆகும், இதுல இருந்து இதுக்குள்ள போகும்போது எனக்கு கிராஸ் டு ரேபிட்குள்ள இருக்கிற மொத்தமே எனக்கு எதுக்குள்ள போய் சேர ஆரம்பிக்கும், ஃபாக்ஸ்குள்ள போய் சேர ஆரம்பிச்சு. மீன்ஸ் எனக்கு அடுத்தடுத்து ட்ராபிக் லெவல் போகும், அப்படியே கூடிக்கிட்டே அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்குக்கு எப்படி இருக்கும், மொத்த கெமிக்கல் இதுல இல்லை எல்லாத்தோட கெமிக்கல்ஸுமே வந்து ஹாக்ல போய் சேர்ந்துருக்கும். இது வந்து ஒரு நார்மலான ஃபுட் செயின். இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ், இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குற ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் சாப்பிடுவோம். ஃபிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். எனக்கு ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபில்ட்ரேஷன் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இல்லாமல் அப்படியே அந்த வேஸ்ட் வந்து நான் கடலில் வந்து அவுத்து விடுறேன். அப்போ என்ன ஆகுது, அந்த கடலில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இது யார் கன்சியூமிங். சரி, அதை வந்து யார் சாப்பிட்றா, ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்றா. ஸ்மால் ஃபிஷ்ஷஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் யார் சாப்பிட போகிறா, பிக் ஃபிஷ் வந்து சாப்பிடுது. சரி, நம்ம மீனவர்கள் வந்து அதை வலையை போட்டு பிடிக்கிறாங்க அந்த பிக் ஃபிஷ்ஷை. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபிஷ்ஷை நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அப்போ என்ன ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வர வேஸ்ட் குட்டி ஃபிஷ்குள்ளே போகுது, குட்டி ஃபிஷ்ல இருக்க கெமிக்கல்ஸும் சேர்ந்து பெரிய ஃபிஷ்குள்ளே போகுது, அந்த பெரிய ஃபிஷ்குள்ள கெமிக்கல்ஸும் சேர்ந்து யாருக்கு வருது, கடைசியில் நமக்கு தான் வந்து சேரும். ஸோ அட்லாஸ்ட் எனக்கு என்ன ஆகுது, இந்த ஃபேக்டரியிலிருந்து வர வேஸ்ட், சரி குட்டி ஃபிஷ்ல இருந்தக்கூடிய கெமிக்கல்ஸ், பெரிய ஃபிஷ் இருந்தக்கூடிய கெமிக்கல்ஸ், எனக்கு எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு 100% என் உடம்புல வந்து நின்றும். அப்ப அட்லாஸ்ட் ஹூ வில் சஃபர், நம்ம தான் வந்து சஃபர் பண்ண போறோம். இதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பயோ அக்யூமுலேஷன் அப்படின்ற வார்த்தை வச்சு, ஐ மீன் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு டேர்ம் வச்சு நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா we saw what is the pollution, we saw what is the pollutant, we saw what is biomagnification. Now we are going to concentrate on the types of pollution. So types of pollution first வந்து பார்த்தீங்கன்னா air pollution. So காமனா நம்ம டெய்லி காலைல எழுந்திரிச்ச உடனே நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய ஏர் ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா 100% பியூராக கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு பொல்யூஷன் வந்து லிட்டரலி பயங்கரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பழைய டாபிக்ஸ்லேயே பேசியிருப்போம் அதை பற்றி நிறைய. ஸோ யூசேஜ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஹேஸ் டு பி ரெடியூஸ். ஸோ விச் மீன்ஸ் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர் பொல்யூஷன் கான்செப்டில் நான் போகிறதுக்கு முன்னாடி வில் சி அ ஸ்மால் டெஃபினேஷன் அபவுட் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்னா என்னன்னா எர்த் இஸ் சரௌண்டட் பை அ கேஷியஸ் என்வலப், வி கால் தம் as atmosphere. So earth நம்ம already previous topicல பார்த்திருப்போம். earth கூட நிறைய லேயர்ஸ் மாதிரி இருக்கும். we already saw like troposphere, biosphere, stratosphere, ஓசோன் பற்றி கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். நிறைய லேயர்ஸ் வந்து எனக்கு இருக்கும். கரெக்டாக. ஸோ நம்ம earth வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இந்த அட்மாஸ்பியர் என்ன நிறைய ஒரு கேஷியஸான ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். we call them as the atmosphere. ஸோ இந்த அட்மாஸ்பியரோட இம்பார்ட்டன்ட் வேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as what thermal insulator அப்படின்னு சொல்லுவோம். thermal insulator அப்படின்னா என்ன அர்த்தம், which means எனக்கு வந்து சன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து டைரெக்டாக வந்து படாமல் ஒரு ஃபில்டர் பண்ணி ஓரளவுக்கு மட்டுமே கொண்டு வாட் இஸ் நீடட் அது மட்டுமே நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டகரியிலுக்குள்ளே இருக்கிறவங்க தான் யாருன்னா இந்த அட்மாஸ்பியர். ஸோ மெஜாரிட்டி அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் அமௌண்ட் தேவையான மட்டும்தான் நம்ம ஒரு சர்வைவல் அங்க எர்த் அப்படின்ற பிளானட்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் சர்வைவலுக்கு அனுப்புறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் தான். பட் வாட் ஹேப்பன்ஸ் லைக் நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால இட் மே பி ஃபார் நேச்சுரல் ரீசன்ஸ் ஆல்சோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் வந்து ஒப்வியஸ்லி இட் வில் சேஞ்ச். கண்டிப்பாக அந்த அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா கேஸஸோட அளவு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இது எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஆச்சுன்னு போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இது நம்ம என்ன சொல்வோம், we call them as pollution. அது ஸ்பெசிஃபிக்காக நான் அந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்வேன். சரி, இப்போ இந்த ஏர் பொல்யூஷனுக்கு காரணமான பொல்யூட்டன்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இன்க்ளூட் சாலிட், லிக்விட், கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பை நேச்சுரல் ஆர் ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஸோ எல்லாத்துக்குமே கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோம், நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்ற கான்செப்ட் கீழே தான் நம்ம வந்து நிற்க போகிறோம். சரி, இப்போ சோர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷனுக்கான ஒரு சின்ன டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் யார் யார் இருக்கா, ஐ ஹாவ் ஸ்மோக் லெட்டட் பை த ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம பேர்ன் பண்ணக்கூடிய எரிக்கிறோம் இல்லையா, ஈவன் இஃப் ஐம் கோயிங் டு பேர்ன் கோலாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம விறகு வெட்டுறதுலேருந்து வரக்கூடிய புகைகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
That is also one of the causative agent for air pollution. Apart from this, industrial emissions, vehicles வந்து வரக்கூடிய புகைகள் எல்லாமே what is going to happen? I'll be coming under the source of air pollution. சரி, இப்போ impacts அப்படின்னு பார்த்தீங்கன்னா human health. So human health என்னென்ன impacts வரும் already we have seen, like cancer, நிறைய இந்த மாதிரி cancers, respiratory disorders, asthma, இந்த மாதிரிலாம் ஈவன் நியூரலாஜிக்கல் டிசீஸ்லாம் கூடமே வந்து நமக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் acid rain. I think acid rain பற்றி already we have seen in the previous topics. So acid rainனால நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். பில்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட் இருக்கிற லைஃப் ஆல்சோ they will be damaged and wildlife and plant life will be damaged. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் நிறைய ஆச்சுன்னா மழை வரது வந்து கம்மியாயிரும். மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி பற்றாக்குறை ஏற்படும். தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா பிளான்ஸால சர்வை பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அவங்க சர்வை பண்ண நம்மளும் சர்வை பண்ண மாட்டோம். பிகாஸ் வி ஆல் நோ, இது உண்மையான விஷயம், we're all dependent on each other. இதில் ஒருத்தவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆச்சுன்னா கூட the other one will also be damaged because of these effects. இது பார்த்தீங்கன்னா climate change and smog formation. ஸ்மாக் என்ன அர்த்தம்? ஸ்மோக் ப்ளஸ் ஸ்மாக், we call them as smog. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்ணு சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் டிசீஸ் நிறைய வரும். ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் எல்லாமே நம்ம சூப்பராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். we can வெல்கம் பண்ணாமே வந்துருவாங்க இவங்க எல்லாமே. சரி, நெக்ஸ்ட் we are going to see about the severity factors and the adverse effects of this air pollution. So depending upon the nature, நான் வந்து என்ன காரணியாக இருந்திருக்கோ அந்த பொல்யூஷனுக்கு அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹியூமிடிட்டி, விண்ட், precipitation, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we can consider as the factors. இப்போ adverse effects அப்படின்னு சொல்லும்போது ozone layer depletion, that's what we saw, CFC, that is chlorofluorocarbon, global warming and deforestation, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா these are going to be the adverse effects. So already we saw enough about this global warming. Anyway, இந்த டாபிக் குள்ளேயுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். we'll see in the upcoming PPTs. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the major air pollutants. நம்ம first we saw what is air pollution, we saw what are the pollutants அப்படின்னு சொல்லி பார்த்தோம், what are the effects, என்னென்ன causes, effects எல்லாமே பார்த்தோம். இப்போ அந்த pollutants பற்றி நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் like sulfur dioxide, nitrogen dioxide and like carbon monoxide, carbon dioxide, இதெல்லாம் பற்றி என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்றத நம்ம லிட்டரலி வந்து பார்க்கலாம். These are some of the major air pollutants. First வந்து பார்த்தீங்கன்னா let's talk about the carbon monoxide. So CO அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா mostly it is produced by what? Incomplete combustion of fossil fuels. So fossil fuels மேலே வரக்கூடிய புகைகள்லேருந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கரும்புகை, கார்பன் புகை நம்மளுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம், ஒரு டாப் மோஸ்ட் ஆஃப் த பொல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா we are also one of the agent, to be frank. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் இன்ஹேலிங் ஆக்சிஜன் அண்ட் கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம பாப்புலேஷன் பார்த்தாலே தெரியும் இப்போ எந்த அளவுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து நம்ம சுற்றி நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பர்னிங் ஆஃப் ஆயில், ஏன்னா பிகாஸ் நம்ம இப்போ ஹியூமன் லைஃப் நம்ம சர்வே பண்ணோம், ஒரு குக்கிங் பண்ணால் கூட ஓகே கேஸ் இருக்குது, தட் இஸ் ஃபைன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு விளக்கு ஏற்றுறோம், இல்லாட்டி லைக் இதை சொன்ன எரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய புகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆப்வியஸ்லி லீட் டு வாட்? குளோபல் வார்மிங். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஏஜென்ட்ஸ், அதாவது இதனால மட்டும் அப்படி சொல்ல மாட்டேன், இஸ் ஆர் லைக் ஒன் ஆஃப் த ஏஜென்ட்ஸ் ஃபார் தீஸ் ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு which will lead to acid rain. இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸ் வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடு. ஸோ நைட்ரஜன் ஆக்சைடு நமக்கு எதாவது கிடைக்குது? ஃபாசில், அகெயின் emitted from the fossil fuel combustion and vehicle exhaust with sulfur dioxide, they cause the acid. So மெயினாக பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து they will be leading to acid rain. நடுவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. லைக் தாஜ்மஹாலோட அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ், ஒயிட் மார்பிள்லாம் கூட வந்து இட் ஸ்டார்ட் டு சேஞ்ச் கலர். ஸோ அதனால வந்து விசிட்டர்ஸு கூட வந்து they are going to stop அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷனில் அந்த அளவுக்கு பிகாஸ் நம்ம டெல்லி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பிள், தாஜ்மஹாலோட ஸ்டோனே வந்து கலர் மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற விஷயம்லாம் கூட நிறைய வந்துச்சு. அண்ட் தாஜ்மஹால் பக்கத்தில் போயிருக்க நதி பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரினால பயங்கர பொல்யூஷன் ஆச்சு. இந்த மாதிரி சில எஃபெக்ட்ஸ் நியூஸ்லாம் கூட வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எவ்வளோ இந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. Source of air pollution and environmental health effects. சரி, பார்த்தீங்கன்னா source of air pollution as we saw in the previous slide itself, fumes, smoke, vehicles emission, then what? கொளுத்தது மூலமா இந்த ஃபாசில் ஃபியூல்ஸோட பர்னிங் மூலமா ஹெல்த் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மாக், இந்த காத்தோட குவாலிட்டி தன்மை வந்து ஒப்வியஸ்லி இட் வில் ரெடியூஸ். நம்ம ஸ்மாக், டெல்லி இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் பார்த்தா தெரியும், ரொம்ப புகைமூட்டம், ரொம்ப காத்தோட அளவு நல்ல நியூஸில் கூட ரொம்ப இதுவாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது, ரொம்ப இப்படியா ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் லோ பண்ணிட்டாங்க. அதே வெஹிக்கல்ஸ் வந்து இந்த நாளைக்கு இந்த வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் போகணும், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கூட வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் we are familiar with these terms, global warming, acid rain, respiratory disorders, இதெல்லாமே நம்ம வந்து
impacts. Next வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the sources. Diagrammatic representation பார்த்தோம். So what we saw in the diagram only is given here: transport sources, stationary sources, area sources and natural sources. So transport வரும்போது car, bus, everything. Stationary போது power plants and refineries, oil refineries அப்படின்னு சொல்லுவோம். ஏரியா சோர்ஸ் வந்து நம்ம எந்த ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் பண்றோம், என்ன எரிக்கிறோம், உட்டை எரிக்கிறோம், இதெல்லாம் ஏரியா சோர்ஸ் கீழே வந்துடும். நேச்சுரல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வைல்ட் ஃபயர்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்து மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ்னால நெருப்பு பத்திக்காது, பட் ஸ்டில் தானாவே சேர்ந்து நெருப்பு பத்திக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ் கீழே வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். லைக் இன் அப்ராட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நடந்துச்சு. வால்கனோ எரப்ஷன் அது மூலமா வரக்கூடிய புகைகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் சம் ஆஃப் தி நேச்சுரல் reasons. Okay, next வந்து பார்த்தீங்கன்னா that is ஒரு pictorial representation of pollutant emissions. Let us diagram. So natural area, stationary, transport இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, so that's what the picturization கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே we call them as what? Pollutant emissions. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் டயக்ராமில் பார்த்தோம். சரி, இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் தி ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகி செலிப்ரேட் பண்ணுவாங்க பொங்கலுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு. அந்த போகியில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆனதெல்லாம் வந்து எரிப்பாங்க. சரி, அதில் எரிக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற பர்சன் கூட அந்த எரிக்கிற அடிக்கிற புகை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை இன்ஹேல் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொண்டை எரிச்சல் இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் பண்ணுற வேலை இந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் பட் டெய்லி நம்ம எந்த அளவுக்கு வெஹிக்கிள்ஸ் வந்து வர புகைகள் இதெல்லாமே எவ்வளோ வேலை பார்க்கும். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன தோட்டில் எஃபெக்ட் ஆகுதா, டே நம்ம இன்ஹேல் பண்ணுற புகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணோம், ஒரு பெரிய ஒரு தொலையில் கொண்டு போய் விட்டுடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்தமா, எஃபிசமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஷுவராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் உங்களோட ஆல்வியோலையோட வால் வந்து ரொம்ப ஸ்வெல்லிங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிசார்டர்ஸ் எல்லாமே வி கேன் எக்ஸ்பெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது இம்யூன் பவருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக அந்த அளவுக்கு நம்ம பொல்றான ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பாடி அது மட்டும் இல்லாமல் இம்யூன் பவருமே நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லீக்ஸ். ஸோ கேஸ் லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம வீட்டிலேயே நார்மலாக எடுத்துக்கலாமே, குக் பண்ணுறோம், கேஸ் வச்சு குக் பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு லீக் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு அந்த கேஸ் லீக் ஆகும். அது கூட ஒரு அளவுக்கு மேலே இன்ஹேல் பண்ணாலுமே கஷ்டம். சரி, அதெல்லாம் ஃபேக்ட்ரி சைடுக்கா ஜாகிங் போகிறேன், நீ ஜாகிங் போகிறதே ஒரு உடம்பு நல்லா தான் பார்த்துக்கிறதுக்கு தான். பட் ஸ்டில் வாட் வில் ஹேப்பன், அதே நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அப்படியே போய் நம்மளே வம்ப எடுத்து போட்டுக்கிற கதை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியர்ஸ் வித் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். நார்மலாக வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து பாதிக்கும். அடிக்கடி தலைவலி, ஒரு பிளரி ப்ராப்பரான விஷன் நம்மளுக்கு இருக்காது. ஈவன் இட் கேன் லீட் டு வாட், கோமா, டெத் வரைக்குமே கொண்டு போய் விட்டுரும். சரி, அதர் நோட்டிசபிள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்மாக். ஸோ ஸ்மாக்னு என்ன ஆல்ரெடி சொன்னது தான், ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் வி கால் them as what? Smog. This is nothing but it is caused by tiny particles that is present in the air. So இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் if I'm going to talk about இது என்ன பண்ணுன்னா இட் ப்ரொடியூஸ் கிரவுண்ட் லெவல் ஓசோன் அண்ட் பர்டிகுலேட் மேட்டர் ரெடியூசிங் தி விசிபிலிட்டி. அதாவது எதிரில் வந்து என்ன வண்டி வருதுன்னே முதல்ல நமக்கு தெரியாது. நான் சொல்ல டெல்லி இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அப்படின்னு லைக் நியூஸ் நிறைய வந்துருந்துச்சு, நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு எதிரில் வர வண்டி கூட தெரியாத அளவுக்கு எனக்கு எப்படி இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. இப்போ பார்த்தா பனி கிடையாது, புகையும் பனியும் கிளந்தது தான் அது வந்து ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம சென்னையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காலம் ஸ்பெஷலி இந்த போகி அப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலங்கத்தில் அப்படியே எதிர்த்த என்ன ஆள் இருக்காங்கன்ற அளவுக்கே தெரியாத அளவு கூட நமக்கு வந்து ஸ்மாகோட எஃபெக்ட் வந்து இருக்கும். கண்டிப்பாக அது விசிபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ லெட் அஸ் see about ஸ்மாக் ஃபார்மேஷன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், இதில் யார் இருக்கான்னு தெரியாத மாதிரி. ஸோ which means the ground level ozone particulate matter that is respiratory issues வந்து காஸ் பண்ணும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது you can see here sunlight plus nitrous oxide plus VOCs இது எல்லாமே வந்து these are some of the photochemical hazards. இதோட health effects, breathing difficulties, especially asthma, eye irritation. இது வந்து நமக்கு மட்டுமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை மட்டும் டேமேஜ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நம்ம பண்ணுற ஒரு விஷயமும் நம்மளை சுற்றி இருக்கிறதுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும். டேமேஜிங் த கிராப்ஸ், பெட் லைஃப். ஏன்னா பிகாஸ் நம்மளை விட அனிமல்ஸ் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ரொம்ப பெரிய ஒரு டேமேஜில் கொண்டு போய் விட்டுடும். கொரோசிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் பில்டிங்ஸ். நான் சொல்ல இந்த மார்பிளோட கலரே சேஞ்ச் ஆச்சு தமார். ஸோ நம்ம இந்த அளவுக்கு பொல்யூஷன் நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கோ, அது even will damage the buildings and vehicles also. Okay. Next நான் பார்க்க போகிறது PAN. This is nothing but peroxyacetyl nitrate. So the peroxyacetyl nitrate na enna is nothing but we call them as what? Secondary pollutant in the photochemical smog. So smog la irukodiya oru adutha level nu eduthikalam. So generally வந்து பாத்தீங்கன்னா it will be causing severe eye infection. கண்ணு வந்து அப்படி ரெட் ஆகிடும், ரொம்ப இரிட்டேட் ஆகுது, கண்ணு ஸ்வெல்லிங் இருக்கும், கண்ணுல டிஸ்சார்ஜ் மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரால, நம்மளோட
பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், that is PAN அப்படின்னு சொல்லுவோம். இது nothing but thermally unstable. இது என்ன ஆகும், decomposes into peroxy ethanol radicals plus nitrogen dioxide. Okay. This is what given. Diagram பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து இந்த கண் எரிச்சல், அப்படியே கண் ஸ்வெல்லிங் இருக்குது, டிஸ்சார்ஜ் வர்றது, இதெல்லாமே நீங்கள் வந்து you can expect these things. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து குளோபல் வார்மிங். சரி, குளோபல் வார்மிங் எதுக்கு? நம்ம தான் ஏர் பொல்யூஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோமே, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் குளோபல் வார்மிங் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் எனக்கு நான் வந்து எந்த அளவுக்கு என்னோட ஏரை வந்து நான் மாசுபடுத்துறேனோ அந்த அளவுக்கு எனக்கு ஐ ஹாவ் எப்படி சொல்கிறது, எர்த்தோட டெம்பரேச்சர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோபல் வார்மிங்கான குளோப்னா வந்து எர்த் வார்மிங். ஏன்னா நார்மலாக வந்து எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ்னால இட் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். ஃபார் எக்ஸாம்பிள் as we saw earlier, release of CFCs, ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் we already saw about the greenhouse effect அப்படின்ற கான்செப்டே நம்ம வந்து பார்த்தோம். Obviously, greenhouse effect is going to lead to what? This global warming. சரி, எர்த்தோட டெம்பரேச்சர் எனக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? இந்த கான்சிக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கண்டிப்பாக கடல் மட்டம் வந்து அதிகரிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த பனிப்பாறைகள், அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகளை என்னன்னு கேட்டிங்கன்னா, they will start to melt. அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? அது அப்படியே கடல் மட்டத்தை வந்து மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டு, கடல் மட்டம் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஊருக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும் சுனாமி, இந்த மாதிரி போல் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நம்ம இதை பற்றி ஒரு நியூஸ்மே நடுவில் இருந்துச்சு ஆக்சுவலி, விச் மீன் இந்த பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சு அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த அண்டார்டிகாவில் எடுத்துக்கிறோம். அந்த அண்டார்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே மட்டுமே உயிர் வாழக்கூடிய தகுதி உள்ள சில ஆர்கானிசம் வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலார் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா சீ லைன்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். அந்த பனி அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க உயிர் வாழ்வாங்க. இப்போ அவங்க வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது அவங்களால வந்து கண்டிப்பாக சர்வைவல் அப்படின்றது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இந்த பனிப்பாறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? they will also get released. கடல்ல தான் வந்து கலக்குது, கடல்ல வந்து கலந்துச்சுன்னா அது எங்கே போதோ, எந்த ஊருக்கு போதோ, அது எந்த ஃபிஷ் சாப்பிடும், அந்த ஃபிஷ் நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் அடுத்தடுத்து ஒரு லிட்டில் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்துடும் இது எல்லாமே. ஸோ நம்ம சுனாமிஸ் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வருது, ஓகே ஃபைன். இல்லை சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்கும், ஐலண்ட்ஸ், அவங்களாம் என்ன ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி they will get submerged. கடற்கடியில் வந்து போயிடுவாங்க. ஈவன் நியூஸில் கூட வந்து லைக் ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருந்தாங்க, இன்னும் சில பல வருஷத்துல வந்து பார்த்தா சென்னை வந்து கடற்கடியிலேயே போயிடும், அந்த அளவுக்கு வந்து the sea level is fastly rising அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் கூட வந்து நிறைய வந்து வந்துருந்துச்சு. ஸோ these are some of the effects of global warming. So பார்த்தீங்கன்னா can you see here what here given is like greenhouse effect தான் வந்து கொடுத்துருக்கோம். and impacts பார்த்தீங்கன்னா you can clearly see here submerged islands, தண்ணி சென்னை கூட வந்து தண்ணி கடற்கடியில் போயிடும் அப்படின்ற நிலைமைக்கே வந்து ஒரு நாள் தள்ளப்படும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஓசோன் டெப்ளேஷன். பிகாஸ் இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங், ஓசோன் டெப்ளேஷன் எல்லாமே சம்வாட் எல்லாமே இன்டர்கனெக்டட் கான்செப்ட் தான். சரி, இப்போ குளோபல் வார்மிங் பற்றி பார்த்தோம். எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். வி saw what are the consequences also. அப்போ ஓசோன் டெப்ளேஷன்னா என்ன? எஸ், நம்ம எர்த்துக்கு மேலே வந்து லேயர்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த லேயர் வந்து ஓசோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓசோட இம்பார்ட்டன்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட யூவி ரேஸ் வந்து டேரெக்டாக இல்லாமல் ஃபில்ட்ரேட் பண்ணி தான் எர்த்துக்கு வந்து அனுப்பும். ஆனால் நம்ம அகெயின் மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ்னால வாட் ஹேப்பன், அந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டையே போட்டுட்டோம். அது ஓகேவா, அந்த ஓட்டை விழுந்துருச்சு லைக் லாங் இயர்ஸ் பேக். ஆனால் பட் இன்னைக்கு நடுவில் ரீசெண்டாக நியூஸில் கூட வந்து ஆஃப்டர் லைக் கொரோனா பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாக, especially the usage of vehicles ரொம்ப கம்மியால ozone itself is like started to healing அப்படின்ற நியூஸ்மே வந்து இருந்துச்சு நடுவில். பட் எனிவே இந்த ஓசோன் டெப்ளேஷன் என்ன ஓட்டை வந்து விழுந்துருச்சு. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூவி ரேஸ் வந்து டேரெக்டா they will be entering into the earth surface. டேரெக்டா சர்ஃபேஸ்க்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம வந்து they will be targeting us. நம்ம லைஃப் மட்டும் இல்லை, பிளான்ஸ் அண்ட் எல்லா லைஃப்மே டார்கெட் பண்ணும். கண்டிப்பாக நிறைய ட்ராபேக்ஸ்மே வந்து இதில் வர ஆரம்பிக்கும். எஸ், ஸோ இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னாச்சு, ஓட்டை விழுந்துருச்சு. ஸோ டேரெக்டாக யூவி ரேஸ் இஸ் கம்மிங் அண்ட் டார்கெட்டிங். நம்மளுக்கு என்ன வரும், லைக் கேன்சர் சம்மந்தப்பட்ட வியாதி, நிறைய கேட்ராக்ட் கண்ணு சம்மந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ see here யாரு, நம்மளோட அந்த ஃபேக்ட்ரிஸ். பிகாஸ் நம்ம வந்து இந்த ஃபேக்ட்ரி தான் சொல்லலாம், ஃபேக்ட்ரி தான் எது கட்டுறோம். நம்ம வந்து ஹியூமன் பீயிங் வந்து ஆஸ் ஏ இவால்வ் நிறைய வந்து கற்றுக்கும் போது, நிறைய நம்ம டெவலப் ஆகும்போது இந்த மாதிரி நடக்க தகவல் தான் ஓகே. ஒரு அளவுக்கு லிமிட்டடாக இருக்கும், அது லிமிட்டுக்கு மேலே போகிறோம். ஓகே, இஷ்டத்துக்கு ஏமா ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சுட்டு ஓகே எல்லாருமே கெமிக்கலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், வி ஆர் ஸ்பாயிலிங் மதர் நேச்சர். அவங்களையுமே நம்ம வந்து கெடுத்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும், அது நம்மளே தான் திரும்ப வந்து இட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் அஸ். அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ல வரும் யாரு, நம்மளோட ஆசிட் ரெயின். பிகாஸ் ஐ டோல்ட் யூ லைக் இதோட இம்பாக்ட் ஆசிட் ரெயின், லைக் விச் மீன்ஸ் precipitation containing acidic components such as
சல்ஃபியூரிக் ஆசிட் ஆர் நைட்ரிக் ஆசிட். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஆசிடே வந்து மழையா பொழியும் போது கதை முடிஞ்சுது. இதோட எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது? டேமேஜ் டு ட்ரீஸ் அண்ட் கிராப்ஸ். நம்மளுக்கு மட்டும் இல்லை, மரைன் கிங்டம் ஸ்பெஷலி கோரல் ரீஃப்ஸ் எல்லாமே அழிஞ்சு. கோரல் ரீஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன்ஸோட பலமே, அதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சது கதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரோஷன். நம்ம பில்டிங் கொரோஷன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து பார்த்துருப்போம். கேன் யூ சீ ஹியர் இந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி அரிச்சு விட்டுரும். நான் சொல்ல தாஜ்மஹாலோட கான்செப்ட்மே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஈவன் மெரைன் லைஃப் இந்த கோரல் ரீஃப்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த கடல் வாழ்க்கையே வந்து ஒன்றுமே இல்லாமல் நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சுன்னா நம்மளும் முடிஞ்சு போன கதை தான். நெக்ஸ்ட் இந்த மரம் ட்ரீஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செடி கொடிகள் எல்லாமே வந்து காலியேறும். ஸோ காஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம யார் நிற்கிறோம் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா புகை எங்கேருந்து வருது? இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடியப்போ இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ், வெஹிக்கல் எமிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலி இட் வில் பி ரீடிங் டு அ கான்செப்ட் கால்ட் ஆஸ் ஆசிட் ரெயின். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? நம்ம ட்ரீஸ் தான் வந்து நம்ம கடைசியில் எங்கே போய் விழ போகிறோம்? ட்ரீஸ் காலில் தான் போய் விழுந்தான ஒரு வழி கிடையாது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள அழிச்சு நம்ம நல்லா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். பட் அட் லாஸ்ட் என்ன நடக்குது? அவங்க அழிச்சதால நமக்கு இன்னும் மேலும் மேலும் வந்து அழிவை கொண்டு போய் விடுது. ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் சொல்யூஷன் இஸ் லைக் பிளான்டிங் ட்ரீஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் எக்ஸாஸ்ட் ஃபில்டர்ஸ் நம்ம வந்து வெஹிக்கல் யூஸ் பண்ணால் இல்லை ஃபில்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம புகையை வந்து கம்மி பண்ணி விடலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitators to reduce the release of industrial இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய பொல்யூட்டன்ஸ்மே நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு நம்மளால வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்து வைக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீகல் ப்ரொடெக்ஷன். ஸோ நம்ம இதில் வாய் வழியாக சொன்னால் பத்தாது. சம் லாஸ் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட்லி ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். ஸோ என்ன லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் இதெல்லாம் ஜஸ்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் லைக் எம்சிக்யூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏர் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் இந்த இயர் 1981 அண்ட் எந்த வருஷம் வருது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? 1987. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் எமிஷன் ஸ்டாண்டர்ட் தட் இஸ் பை பாரத் ஸ்டேஜ் 6 norms enforced from 2020. தேர்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் சேஃப்கார்ட் தட் இஸ் கிரீன் பெஞ்ச் அண்ட் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் தட் இஸ் NGT அப்படின்னு வந்து சொல்லுவோம். தீஸ் ஆர் சம் ஆஃப் தி லாஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் சில கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் போர்ட் கவர்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் சம் ரூல்ஸ் ஸ்டெப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் a question mark, but still let us learn that. Board traffic rationing, promote public transportation, carpooling. சொல்லல நம்ம முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. பட் நம்ம என்ன பண்ணுவோம், என்னால் அதெல்லாம் போக முடியாது, நான் சேஃபாக செக்யூர்டாக காரில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆளுக்கு அப்பாவுக்கு ஒரு கார், பையனுக்கு ஒரு கார், பொண்ணுக்கு ஆளாளுக்கு போயிட்டு இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றிட்டு தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம், அளவுக்கு நம்மளால ரெடியூஸ்டாக ஓரளவுக்கு வைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த கிரீன் கவர் அலாங் தி விச் இஸ் நத்திங் பட் என்ன பண்ண ரெண்டு சைடுமே மரம் வளங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ரோடுக்கு சைடில் இருக்க லேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செடி நம்ம நட்டும் நல்லா ரோட் சைடுமே நல்ல நிழலும் இருக்கும், நமக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்கும், முடிஞ்சளவு நம்ம போட்டு வந்து கம்மி பண்ணவும் செய்யலாம். பிகாஸ் பிளான்ஸ் நம்ம என்ன படிச்சிருக்காங்க வந்து they will be absorbing all the carbon dioxide release by நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டாக. முடிஞ்சதுக்கு ட்ரீஸ் ரெண்டு சைடுமே வந்து வளர்க்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்வச் பாரத் ஸ்கீம், ஸ்வச் பாரத் அபியான், அதாவது கிளீன் இந்தியா அப்படின்ற கான்செப்ட்மே வந்து வந்துச்சு. ஸோ முடிஞ்சதுக்கு க்ளீனாக பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் குதிரில் போடுங்க, இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். தென் என்ஃபோர்ஸ் ஸ்ட்ரிக்டர் என்விரான்மெண்டல் லாஸ். இதை வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியல, லைக் it has to be practiced and monitor and maintain air quality standards. So இந்த அளவுக்கு air quality maintain பண்ண it will be very easier. Reduce carbon emission, encourage renewable energy, renewable source of energy யூஸ் பண்ணலாம். Then firecrackers. So firecrackers வந்து பார்த்தீங்கன்னா நம்ம again it's like a long debate. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தீபாவளி அப்போ யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் டிபேட் போனால் இட் பி லைக் லீடிங். பட் ஸ்டில் அது அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த ஒரு 2-3 நாள் மட்டும் பயங்கரமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆல்ரெடிஸ் யூஸ் பண்ணும்போது we can control them. Next, make environmental impact assessment mandatory, that is EIA. ஒரு விஷயம் பண்ணதுக்கு முன்னாடி ஓகே இது என்வரான்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் கொண்டு போகும் அப்படின்ற அளவுக்கு அசஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி we can follow them. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது இது வந்து கொஞ்சம் you can expect it like short answers, that is air quality index. ஷார்ட்டாக சொல்லணும்னா AQI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னா என்னன்னா இட் இஸ் அ நம்பர், லிட்டரலி ஒரு நம்பர். இது யாருமே கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா they will be using these numbers to communicate to the public. எதுக்கு, எப்படி ஹவு த பொல்யூட்டட் ஏர் இஸ் given, which means எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அளவுகோல் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிப்போர்ட் கார்டில் வந்து மார்க்லாம் வந்து என்டர் பண்ணுவாங்க கரெக்டாக, 90 to 100 A+, அதே மாதிரி 80 to 90 A கிரேட், இந்த மாதிரி சில கிரேடிங் கேட்டகரிஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு ஏரோட குவாலிட்டி தன்மை வந்து இருக்குது, மாசுத்தன்மை இருக்குது ஏரில் அப்படின்ற காட்டுறதுக்கு ஒரு கலர் இந்த இவ்வளோ இதில் இருந்துச்சுன்னா அளவில் இருந்துச்சுன்னா இந்த கலர் காட்டும் போது என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் if the AQI 0 to 15 பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் ஃப்ரெஷ்னில் ஓகே ஃபைன் டீசென்ட்லி இட்ஸ் மெயின்டைன். இதுவே 51 to 100 மாடரேட் சம்திங்
has to be watched. Next 101 to 150 unhealthy for sensitive groups. Even for இந்த வயசானவங்களுக்குலாம் இது ரொம்பவே வந்து ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாத அளவில் தான் இருக்கும். 151 to 100 ரொம்ப அன்ஹெல்த்தி, லைக் ப்ரௌன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம டேஞ்சரஸ் ஜோன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 201 to 300 வெரி அன்ஹெல்த்தி, ரெட் கலர் அலார்மிங் ரேட். நெக்ஸ்ட் ஹசாரஸ் அப்படின்னா 300 பிளஸ் ஒரு ஹசாரஸ் ரேட் கேன் யூ சீ ஹியர் ஒரு மரூன் ஷேட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், நத்திங் பட் அ நம்பர். என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சில ஏஜென்சிஸ் வந்து they are using these colors and numbers to communicate with the public to show how much the air is polluted ஒரு particular time. Okay, let us talk. ஒரு 1 ஹார்ல எந்த அளவுக்கு ஏர் பொல்யூட் ஆயிருக்கு அப்படின்றத காட்டுறதுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as air quality index. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வாட்டர் பொல்யூஷன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கதை எல்லாமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன். டு பி ஃப்ராங்க், ஏர் பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் நம்ம என்ன கான்சிக்வன்சஸ், யாரால் நடக்குது, குளோபல் வார்மிங், அந்த கதை மட்டும்தான் இதில் இருக்கும். அதே மாதிரி தான் டாபிக்ஸ் இட்டலி ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான், பார்க்க பெருசாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வாட்டர் பொல்யூஷன், குவாலிட்டி ஆஃப் வாட்டர். சரி, நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வி ஆல் நோ எர்த் வில், ஒரு சேயிங் இருக்கு, லைக் எர்த் வில் லுக் லைக் ப்ளூ pearl when viewed from the outer space அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தண்ணி நிறைய இருக்கும், லைக் மெஜாரிட்டி ஆஃப் 70 to 80%, 70% இஸ் கவர்ட் வித் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த வாட்டர் வந்து எல்லாமே எனக்கு குடிக்கக்கூடிய தரத்தை தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் மெஜாரிட்டி வந்து ஓஷன்ஸ், மெரைன், அந்த வாட்டர் உப்பு தண்ணியாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப லைக் லெஸர் அமௌண்ட் தான் இருக்கு கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு இதில் வந்து இருக்கும். சரியா, அப்படி கன்சியூம் பண்ணக்கூடிய இருக்க வாட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கரெக்டாக, இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எனக்கு வந்து உப்பு தண்ணியாக இருந்தால் என்னால் கன்சியூம் பண்ண முடியாது. ஆனால் உப்பு தண்ணி இருந்தால் மட்டும் சில மெரைன் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து சர்வை பண்ணவே முடியும். சரி, வாட்டர் குவாலிட்டி வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பிகாஸ் வாட்டர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேனே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் கேன் பி டிஃபைன் பை ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் ஏஸ்தட்டிக், அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்மெல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, வாட்டரோட குவாலிட்டி வந்து டாப் மோஸ்ட்டாக இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு பிகாஸ் பாருங்களேன், ஒரு தண்ணி வந்து பார்க்க க்ளீனாக இருக்கலாம், பட் ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கும்போது ஐ கேன் டெல் ஓகே இது வந்து நல்ல தண்ணி குடிக்க முடியும், இட்ஸ் நாட் அப்ராப்ரியேட் டு பி கன்சியூம்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ எனக்கு பார்க்கறதுக்கு லைட் ஷுட் பி ஃபைன், அது ஸ்மெல் இருக்கக்கூடாது, சில கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும், இதெல்லாமே வந்து ஓகே வாட்டர் குவாலிட்டி வச்சு டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஹெல்த்தி, நல்ல ஒரு சுத்திகரிப்பான தண்ணி இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியர் லைஃப் வந்து நம்மளால வந்து மெயின்டைன் பண்ண முடியும். சரி, நான் வந்து ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல், சுத்தமான தண்ணி அப்படின்ற பேரில் we do one more thing also, பியூரிஃபிகேஷன் பண்ணும். இது பியூரிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுறோம் வீட்டில். இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ், அடுக்கடுக்கா லேயர்ஸ் இருக்கும். இஷ்டத்துக்கு வாட்டர் எல்லாமே பியூரிஃபை ஆகிட்டே வரும். பட் பியூரிஃபிகேஷன் பண்ணுறோம், ஓகே ஃபைன். அதை நீங்கள் கொதிக்க வச்சு குடிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட். நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணுறோன்ற ப்ராசஸில் அது இருக்கக்கூடிய சில நியூட்ரியன்ஸில் அயான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறோம். ஒன்றுமே இல்லாமல் தான் நமக்கு எத்தனை ஒரு சக்க மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து போகுது. பிகாஸ் ஈவன் வாட்டர் ஆல்சோ ஹேஸ் சம் அமௌண்ட், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் அயன் தான் தேவைப்படுற குடி கண்டென்ட்லாம் வாட்டர் வந்து இருக்கும். அதை குடிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும், அதில் இருக்க ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போயிடும். நம்ம ஃபில்டர் பண்ணுறோன்ற பேர் என்ன பண்ணுறோம், தேவையான விஷயங்கள் இருக்கிறதையுமே நம்ம தூக்கி போட்டுறோம். அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறது இட் பி பெட்டர். ஸோ வாட்டர் பொல்யூஷனுக்கு ஒரு பக்காவான டயக்ராம். எனக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாமே எங்கே போகுது, குடிக்கிறதுல கலந்து விட்டுறாங்க, சேஃபர் சைட் முடிஞ்சு போச்சு. நிறைய நியூஸ்ல கூட வரும் பார்த்தீங்கன்னா ஆத்தோரத்தில் சடனாக வந்து ரிவரில் வந்து நொறையா வந்துச்சு அப்படின்னு. அப்போ தான் பக்கத்தில் எங்கேயாவது ஃபேக்ட்ரி இருக்கும், அதுலேருந்து வேஸ்ட்டை கூட கலந்து விட்டுருவான். இப்போ நொறையா இருக்கு, அதில் என்ன ஆகும், அந்த தண்ணி குடிக்க முடியுமா முதல்ல மக்களால்? அதில் இருக்க மெரைன் ஆர்கன்ஸ் என்ன ஆகும், தேல் ஆல்சோ கெட் ஆப்வியஸ்லி எஃபெக்டட். இதனால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், சேம் நம்ம ஏர் பொல்யூஷனுக்கு பார்த்த மாதிரியே கண்டிப்பாக வாட்டர் பொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டைரியா, இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே நம்ம வரத்துக்கு வந்து சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டாமினேட் வாட்டர், ஜாயிண்டிஸ், இதெல்லாம் நம்ம நிறையவே வந்து வரும். Okay, so first வந்து பார்த்தீங்கன்னா air pollution, as we saw the waste of pollution we are seeing chemical effluents, agriculture waste, microbes, plant waste, then என்னது நம்மளுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து மீன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மூலமாக ப்ராசஸ் மூலமாக கூட வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு தண்ணியில் கலக்கிறது மூலமாக இட் இஸ் கெட்டிங் எஃபெக்டட். சரி, இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படி என்ன எஃபெக்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் நல்லதுக்கு பண்ணுறோம் ஃபைன், ஆனால் அதுக்கு போடக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ் நம்ம இன்ஸ்டெட் வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் யூஸ் மேன்யூர்ஸ், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா என்னால் வந்து என்ன பண்ணலாம், சாயில் ஃபர்டிலிட்டி மட்டும் பார்க்கறது இல்லாமல் அதுக்கு அண்டர் கிரவுண்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸுமே எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பிகாஸ் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரமாக ஈல்டு வேணும், எனக்கு அதில் பிகாஸ் ஐ ஹேவ் டு ஈல்ட், எனக்கு வந்து நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய காசு earn பண்ணணும், கடந்த எனக்கு விளைச்சலும் கிடைக்கணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஃபர்டிலைஸ் போடுறேன், நிறைய சப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருக்கேன், ஃபைன், நல்ல செடியும் வருது, விளைச்சலும் கிடைக்கிது. பட் வாட் வி ஆர் டூயிங் இஸ் நம்ம சைட் பை சைட் வி ஆர் டேமேஜிங் தி வாட்டர் யூஸ். தட் இஸ் பிரச்சனை. ஏன்னா அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சோர்ஸ்க்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குதா, பக்கத்துக்கு ரிவருக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். நம்ம என்ன பண்ண, அந்த வாட்டர் யூஸ் நம்ம டேமேஜ் பண்ணுறது மூலமாக
அதை நம்ம தான் குடிக்க போறோம் அட் லாஸ்ட். அது கனெக்ஷன் பக்கத்துல ரிவர் ஓடிட்டு இருக்கும். அந்த டைம் நம்ம குடிக்கும்போது என்ன நடக்க போகுது? நமக்குமே ஒரு டேமேஜ் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா இட் வில் கிரியேட். அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம பார்க்குறோம் இல்லையா? உள்ள இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டேமேஜ். ஸோ என்ன பண்ணும்? நம்மளோட லிவர், கிட்னி எல்லாத்துக்குமே வந்து டேமேஜ். ஈவன் பிரெயின் நியூஸ்ல கொஞ்சம் அமீபியாசிஸ் அப்படின்ற கான்செப்ட் நிறைய வந்து வந்தது. நிறைய மூளை அந்த ஃப்ளஷ் ஈட்டிங் பிரெயின் ஈட்டிங் அமீபா இந்த கான்செப்ட்லாம் நிறைய கேரளாவில் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ வாட்டர் பொல்யூஷன் லைக் லிட்டலி வெரி சீரியஸ் இஷ்யூ. ஸோ சோர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா about the point sources and non point sources. சோர்சஸ் வாட்டர் பொல்யூஷனுக்கு யார் காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா pollutants discharged at specific locations via pipelines or sewers. நம்ம பார்த்தது தான் ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடியது, ஆயில் வெல்ஸ், டேங்கர்ஸ் இந்த மாதிரிலேருந்து வரக்கூடிய ஈவன் அக்ரிகல்ச்சர் மூலமாக வரக்கூடிய வேஸ்ட் கூட. இப்போ நான் பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் நாட் ட்ரேஸ் பண்ண முடியல, எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கேருந்து முடியுது அப்படின்றதே எனக்கு தெரிய முடியாது. பிகாஸ் நம்ம பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். சரி, இப்போ நான் பிளாஸ்டிக் அப்படின்ற கான்செப்ட்ல நான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? நான் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன், ஆனால் அந்த பிளாஸ்டிக் எங்கேருந்து கிடைச்சிது? அதை யார் தூக்கி போட்டா? நம்ம சொல்லலாம் ஒருத்தரத்தை பிளேம் பண்ண. ஓகே, நான் வந்து கடையிலேருந்து தானே வாங்குறேன், சரி கடையில் வாங்குறது விற்றாலுமே அது யார் வந்து அப்ரூவல் கொடுக்குறா? ஸோ இந்த மாதிரி அடுத்து போக நம்மளுக்கு யார் எங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து எங்கேருந்தே தெரியாமல் போகும் அட்லீஸ்ட். விச் மீன்ஸ் பொல்யூஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் விச் இஸ் நாட் ட்ரேசபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் ரெயினாக இருக்கலாம், பிளாஸ்டிக் டம்பிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் கெமிக்கல்ஸ் ரன் ஆஃப். ஸோ ஒரு சின்ன கம்பேரிசன் பிட்வீன் பாயிண்ட் சோர்சஸ் அண்ட் தி நான் பாயிண்ட் சோர்சஸ். சரி, பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன் யூ சி அதே தான் வழக்கம் போல் நம்ம ஏருக்கு என்ன பார்த்தோமோ சேம் ஃபேக்ட்ரி எஃப்ளூவன்ஸ், சுவேஜஸ், ஆயில் வெல், டேங்கர்ஸ், அக்ரிகல்ச்சர்லேருந்து வரது, அண்டர் சவுண்ட் மைன்ஸ். ஸோ மைன்ஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் வந்து கலக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் சோர்ஸ் லைக் கேன் சி ஹியர் பிளாஸ்டிக்கை டம்ப் பண்ணுற இடம் நம்ம எங்கே டம்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டம்ப் பண்ணி விட்டுருவோம். அகெயின் பார்த்தீங்கன்னா பார்டர் வச்சுருப்பாங்க, இந்த ஊர்க்காரங்க வேற ஊர்க்காரங்க வந்து அந்த மெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஊரில் கழிவுகள் மெடிக்கல் மனித கழிவுகளை வந்து கொண்டு, பிகாஸ் சர்ஜரி எல்லாம் பண்றாங்க, they're removing any organ something like that. ஈவன் சர்ஜரிக்கு அப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடிய இந்த காட்டன் பஞ்சு இது மெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தே ஹேவ் சர்டன் ரூல்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணா டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு இருக்கும். பட் சில பேர் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணாம எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர்ல போய் கொட்டுறான்றது பக்கத்துல அந்த கொண்டு வந்து கொட்டுறவன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய லேண்ட் வந்து கொட்டானா முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்றோம், we are causing பொல்யூஷன்ஸ் ஆக்சுவலி. அந்த கொட்டுறது வந்து என்ன ஆகும், பக்கத்தில் சோர்ஸ் வந்து வாட்டர் சோர்ஸ் ஏதாவது இருக்கும், இட் வில் ஆல்சோ கெட் எஃபெக்டட். நீங்கள் பார்த்து தெரியும், கேன் யூ சி ஹியர் அதில் வந்து இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எவ்ரி திங் தே வில் கெட் எஃபெக்டட். சரி, இது பார்த்தீங்கன்னா லீக்ஸ் அண்ட் ஸ்பில்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ் அண்ட் ஸ்பில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆயில் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் ஆஃப் ஷோர் ஆயில் வச்சு இந்த ஆயில் தோண்டி இந்த கல்லில் ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சிருப்பாங்க. என்ன பண்ண கடலில் ஆயில தோண்டி எடுப்பாங்க. அதில் ஒரு சின்ன லீக் வந்தால் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலில் அந்த ஆயில் வந்து கலக்கும், அதை ஈஸியாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருந்தா வாட் வில் ஹேப்பன்? ஆக்சுவலி அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே மெரைன் இது எல்லாத்துக்குமே வந்து டேமேஜ். நிறைய நியூஸில் கூட நல்லா வந்துச்சு, ஒரு பெரிய ஷிப்லேருந்து வந்து ரீசெண்டாக ஆயில் வந்து கொட்ட ஆரம்பிச்சு, லீக் ஆக ஆரம்பிச்சு, நிறைய ஃபிஷ்ஷஸ் செத்து போச்சு. இந்த மாதிரி நியூஸ்லாம் கூட நிறைய வந்து பார்க்குறோம். ஸோ இம்பேக்ட்ஸ் மெயினாக யார் மாட்டுவா இதுன்னு பார்த்தீங்கன்னா பாவப்பட்ட இந்த மெரைன் லைஃப் தான் தே வில் கெட் எஃபெக்டட். ஏன்னா பிகாஸ் தே வோன்ட், அவங்க நம்மளால மாதிரி சொல்லவும் முடியாது. இதெல்லாம் வந்து நிறைய பார்க்கலாம். ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் பண்ணுறதுங்கன்னா கடலில் போய் டம்ப் பண்ணுறோம். டம்ப் ஈவன் நியூஸ் பேப்பர்ஸில் கட்டிங்கன்னா வந்திருக்கும். ஜெல்லிஃபிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லிஃபிஷ்க்கும் ஒரு பிளாஸ்டிக் கவருக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணால் நிறைய ஒரு டர்டில் எடுக்கிறாங்க, அது வயிற்றுக்குள்ள வந்து அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் சப்ளை வந்து எங்கே ஆரம்பிச்சு எங்கே ஆழ்கடல் வரைக்குமே வந்து கொண்டு போயிட்டு இருக்கு, அஃபெக்டிங் ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். வி சா வாட்டர் தனியாக வந்து பார்த்தோம். இப்போ சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் முனிசிபல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் டிஸ்சார்ஜ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் டிஸ்சார்ஜ். ஃபர்ஸ்ட் வந்து முனிசிபல் வேஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் பார்க்கலாம். இட்ஸ் லைக் நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூல்ஸ் காலேஜ் வந்து வேஸ்ட்டாக வரக்கூடிய வாட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது லைக் எப்படி சொல்லலாம், மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தில் பி ஹேவிங் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மெட்டல் கரண்ட் அதில் இருக்கும். வேஸ்ட் கேட்மியம் இதெல்லாம் நிறைய அதில் கலந்துருக்கும். இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் விச் மே அஃபெக்ட் த டெம்பரேச்சர் as well as the amount of oxygen that is being dissolved. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அகெயின் sawdust from logging, sewage, livestock இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கலந்துகள் தண்ணியில் வந்து விழும்போது தண்ணி மொத்தத்தையுமே அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி பொல்யூட்டிங் த வாட்டர் ஆல்சோ. ஸோ அகெயின் மேஜர் வாட்டர் பொல்யூஷன், நியூட்ரியன் என்ரிச்மெண்ட் இம்பாக்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதையும் பார்க்க தான் போகிறோம், ஆல்கல் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நான் பொல்யூட்டன்ஸ் வந்து தண்ணியில் போய் கலக்க ஒரு
ஒரு கார்பெட் மாதிரி லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்கே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிப்பாங்க. ஆல்கே வந்து ஓகே, பட் ஸ்டில் இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் டைட் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் அந்த ரெட் கலர்ல வந்து ஃபார்ம் ஆகுது. என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபிஷஸோட இதுவுமே வந்து சாகடிச்சு விட்டுரும். அதுக்கு இருக்க அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை வந்து அது கம்மி பண்ணி விட்டுரும். டு பி ஃப்ராங்க், டெப்ளேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி இம்பாக்ட். நெக்ஸ்ட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆன் ecosystem. First, நம்ம பார்க்க destruction of ecosystem, that is aquatic ecosystems can be severely damaged. So, ecosystem என்ன சொல்லியிருக்க, aquaticல இருக்கிறது phytoplankton, small fishes, large fishes, crustaceans இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துப்போம். ஸோ ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் டிபெண்ட் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக ஒன்று மாட்டுச்சுன்னா, நடுவில் ஏதோ ஒன்று மாட்டுச்சுன்னா கூட என்ன ஆகும், மொத்த பேலன்ஸ்லேயும் வந்து நமக்கு வந்து காலியாயிரும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த பொல்யூட்டன்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தே வில் பி ஆல்டரிங் த நைச்சர்ஸ். நம்ம ஆல்ரெடி நைச்சர்ஸ் ஹேபிட்டாட்ஸ் பற்றிலாம் சூப்பராக வந்து பார்த்துட்டோம். அகெயின் தே வில் பி எஃபெக்டிங் தி சாயில் ஃபர்டிலிட்டி. அந்த நிலத்தோட தன்மையை வந்து மொத்தமாக வந்து மாற்றி விட்டுரும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அந்த நிலத்தோட தன்மையை மாறும்போது அந்த இடத்துல எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமே சர்வை பண்ண முடியாத ஒரு நிலை கூட வந்து நம்மளால தள்ளப்படுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன்ஸ் லைக் லெட் தான் பார்த்தோம். லெட், கேட்மியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி டேக்கன் அப் பை ஹூம், பிரைமரி கன்சியூமர். ஸோ பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா வி ஆல்ரெடி சா அபவுட் லைக் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். பிரைமரி கன்சியூமர்ஸ் எல்லாமே கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக அது நல்லதுமே கிடையாது, லைக் கேன் பி லீத்தல் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இப்போ பயோமேக்னிஃபிகேஷன் இதை நம்ம என்ன பார்த்தோம், பயோமேக்னிஃபிகேஷனில் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆக அப்படியே நம்ம அக்யூமுலேஷன் ஆஃப் த கெமிக்கல்ஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபேக்ட்லேருந்து வரக்கூடிய லெட் அண்ட் கேட்மியம் வந்து கலக்கு தண்ணியில் அப்டேக்கன் பை ஃபைட்டோபிளாங்க்டன். ஃபைட்டோபிளாங்க்டன் சாப்பிடக்கூடிய குட்டி ஃபிஷஸ் சாப்பிடக்கூடிய பெரிய ஃபிஷஸ் சாப்பிடக்கூடிய நம்மளோட டாப் ப்ரெடேட்டர் எல்லாம் ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துக்கிட்டே தான் வந்து இருக்க போகுது அட் லாஸ்ட். கரெக்டா? இட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் தட் வே. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்குது என்ன ஆகும், கேன் யூ சீ ஹியர், இதில் கொதிக்கிற இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ரெடியூஸ் ஆக்சிஜன், அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் ஆப்வியஸ்லி வில் ஹேப்பன், என்ன ஆகிடும், கம்மியாயிடும். அண்ட் லாஸ் ஆஃப் வாட், டிஸ்சாலிடிவிசிட்டி அண்ட் ஹாட் வாட்டர் டிஸ்சார்ஜ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்னால நடக்கக்கூடிய சில விஷயங்கள். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆன் அக்வாட்டிக் லைஃப். அதாவது கடலுக்கு நடுவில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு எப்படிலாம் பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ விச் மீன்ஸ் தே கேன் லீட் டு அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அண்ட் அதர் டிபெண்டிங் on water bodies. So like oil spills, which means நம்ம பார்த்தோம் இல்லையா, லைக் கப்பல்ல இருந்து லைக் சிந்தக்கூடிய ஆயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும், வாட்டர் மேலே அப்படியே படரம் போகுது. ஆட்டோமேட்டிக்காக வாட் ஹேப்பன், இனஃப் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காம போகும், அவங்களுக்கு லைட் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். லைக் அகெயின் அது உள்ளே வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாகடிச்சிரும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி எஃபெக்ட்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர் டெலிங் இந்த ஆயில் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணூர் கோச் சென்னையில் வந்து 2017 வந்து இட் ஹேப்பன். ஆக்சுவலி ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட், லைக் அரௌண்ட் 34 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்பில் வாஸ் தேர். நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. லைக் ஆல்மோஸ்ட் லைக் 2,000 to 3,000 வரைக்கும் வாலண்டியர்ஸ் இன்வால்வ் பண்ணி தான் அதை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரியே வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆன் ஆர்கானிசம், தட் இஸ் ஹியூமன் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ். இவ்வளோ நம்ம அக்வாட்டிக் ஆர்கானிசம் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் அதர் ஆர்கானிசம் பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டாமினேட் வாட்டர் சொல்லி கண்டாமினேட் வாட்டர் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஹெப்படைட்டிஸ், டைஃபாய்டு இந்த மாதிரி வியாதிகள், டிசென்ட்ரி இந்த மாதிரி நமக்கு நிறைய வந்து வரும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவர் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இன் சம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் வந்து எப்பவுமே நம்ம ஒரு டேங்க்ல வந்து விடுறோம், சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட் ஹேஸ் டு பி பியூரிஃபை பண்ண அப்புறம் எல்லாருக்குமே வந்து சப்ளை பண்ண கார்பரேஷன் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி பிடிக்கும். அதில் பார்த்து அதிக அமௌண்ட் ஆஃப் குளோரின்லாம் கலந்ததுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு போகிற ஆக்சுவலி பூச்சிகள் ஏதாவது கொல்லிகள் இது மாதிரி இருந்துச்சுன்னா இறந்து போயிடும் அப்படின்னு பட்சத்தில் அதுவுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை குடிக்கிற ஆர்கானிசம்ஸ்மே வந்து இப்போ நம்மளுமே அதை குடிக்கிறோம் போது கண்டிப்பாக அது அதிக அமௌண்ட் ஆஃப் குளோரின்லாம் இருந்ததுன்னா இட் வில் காஸ் சம் டிசீசஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டென்டல் ஃப்ளூராசிஸ் இல்லை தான் நான் சொல்லியிருந்தேன். நம்ம என்ன பண்ணுறோம், அதிக அமௌண்ட் ஆஃப் ஸ்வெட்லாம் கலக்கிறோம். நமக்கு தண்ணி அதுக்கு எது கலப்பாங்கன்னா மோஸ்ட்லி வந்து தண்ணி வந்து சுத்தமாக, பிகாஸ் அது ரொம்ப அது நான் ரிலீஸ் பண்ணுறது எனக்கு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் போய் ரீச் ஆகும் தெரியும். பிகாஸ் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற சின்ன சின்ன ஏரியாஸ் வந்து சப்ளை பண்ணுவான். அப்போ ஸ்டோர் பண்ணுற கேப்பில் வந்து கண்டிப்பாக அதில் பூச்சி இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும். ஆனால் பட் என்ன அதிக அளவில் கலக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணோம், கொதிக்க வச்சுட்டு தான் குடிக்கணும். சில நேரம் நம்ம அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணும்போது இந்த மாதிரி லைக் பல்ல இந்த சொத்தை விழுறது, பல்லு சீக்கிரம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். அகைன் வாட்டர் பாண்ட் டிசீஸ் சொல்லும் போது டைஃபாய்டு, கொலரா, ஹெப்பாட்டிட்டிஸ் இதெல்லாம் நம்ம வந்து வரும். டிசென்ட்ரி நார்மலாக ஒரு தண்ணி வந்து நம்ம வெளியே தண்ணி குடிச்சா சில பேருக்கு வந்து ஒத்துக்காது, உடனே ஸ்டமக் இஷ்யூஸ் வரும், வாமிட்டிங் வரும், ஃபீவர் வந்துடும். ஸோ தண்ணி வந்து ரொம்ப முக்கியம், பார்த்து நம்ம யூஸ் பண்ணனா
நமக்கு தான் வந்து கஷ்டம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம், யூட்ராஃபிகேஷன். ஐ திங்க் இந்த யூட்ராஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூ ஹேவ் லேர்ன் த டெஃபினேஷன் இன் யோர் லோவர் கிளாஸில் வந்து படிச்சிருப்போம். விச் மீன்ஸ் எனக்கு வாட்டர் பொல்யூஷன் மெயினாக வந்து கேன் லீட் டு யூட்ராஃபிகேஷன். இட் இஸ் நத்திங் பட் நியூ டு நியூட்ரிஷன் என்ரிச்மெண்ட்னால வரக்கூடிய ஒரு விஷயம். விச் மீன்ஸ் இஸ் காஸ் ஆல்கல் ப்ளூம்ஸ். நீங்கள் பார்த்தா தெரியும், தண்ணிக்கு மேலே இந்த மாதிரி நம்ம அளவுக்கு மேலே போட்டு ஆகும்போது எனக்கு மேலே ஒரு கார்பெட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குது. அந்த ஆல்கல் ப்ளூம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட தன்மை வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ரெட் டைட்ஸ் ஆல்ரெடி அகைன் ப்ரீவியஸ் சைஸில் வந்து பார்த்துருப்போம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டைட்ஸ் லைக் ஆர்கானிக்ஸ் வந்து ஆக்சிஜன் சப்ளை கம்மி பண்ணி விட்டுடும். இந்த மாதிரி லைக் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இறந்து போகிறதுக்குமே வந்து ஒரு வழி வகுத்து விட்டுரும். கேன் பி லீத்தல் டு அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. ஸோ ஆல்கல் ப்ளூம் வந்து பார்க்கலாம். எனக்கு என்ன ஆகுது, சுவேஜ் வேஸ்ட், நியூட்ரியன் ரன் ஆஃப், இதெல்லாமே எனக்கு என்ன வந்து வரும்போது அளவுக்கு அதிகமாக தண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கார்பெட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆவாங்க. க்ரீன் கலர் கார்பெட் அப்படியே கிராஸ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுறாங்க, ஆக்சிஜன் டெப்லேஷன், கால் தம் ஆஸ் வாட் ஹைபாக்சி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தண்ணியோட தன்மை எப்படி நம்ம காற்றோட தன்மையும் பாதிக்கப்படுதோ சில பொல்யூட்டன்ஸ்னால, தண்ணி இந்த ஆல்கல் ப்ளூம்ஸ் அண்ட் ரெட் டைட்ஸ்னால தண்ணியோட தன்மையுமே வந்து நமக்கு சுத்தமாக வந்து மாறும். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி டேமேஜபிள். How to control this water pollution or the control measures of water pollution? So again, சில ரைட்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி we saw certain rights. இந்த ஏர் பொல்யூஷனுக்குமே சில என்னென்ன ஸ்ட்ரிக்டான லாஸ் ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Let us see about the rights for this water pollution. One is by legal right. It is a right to clean water is a fundamental right. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் fundamental rights, human fundamental rights சொல்லி படிச்சிருப்போம். அந்த right to clean water is also one of our fundamental rights, like Article 21 Indian Constitution வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா water prevention and control of pollution, that is according to the Act 1974, which means section 17 to 40 வந்து பார்த்தீங்கன்னா they will be prohibiting pollution of streams or wells. Pollution control board வந்து பார்த்தீங்கன்னா central boards and state boards வந்து advise the governments on water pollution prevention and control. Next வந்து பார்த்தீங்கன்னா MOEFCC, which is nothing but it's an agency actually. It's a nodal agency for planning, coordinating, implementing environmental and forestry policies. Then we have the NRC, which is nothing but National River Conservation Plan, which was in the year launched by 1995 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது மெயின் எய்ம் எதுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டு இம்ப்ரூவ் த வாட்டர் குவாலிட்டி ஆஃப் தி மேஜர் ரிவர்ஸ். அது தவிர்த்துட்டு இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ரெகுலேட் டிஸ்சார்ஜ் அட் பாயிண்ட் ஆஃப் ஜென்ரேஷன், ப்ரீ ஹீட், லைக் வாட்டர் வந்து நான் சொல்லலையா ஃபேக்ட்ரிஸ் வந்து வெளியே விடும்போது ஐ ஹாவ் லைக் பியூரிஃபை அண்ட் ஒன்லி சென்ட், அப்போ தான் நான் விட முடியும், டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எஸ்டாப்ளிஷ் சூயேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். இந்த சூயேஜ் வெளி வேஸ்ட் வருது பார்த்தீங்களா, அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் சிவியராக கொண்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம வாட்டர் பொல்யூஷன் நம்மளால் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பப்ளிக் அவேர்னஸ், இல்லை ப்ரோக்ராம்ஸ் மூலமாக, பேம்ப்ளெட்ஸ் மூலமாக, ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நவடேஸ் பெரியவங்களை விட சின்ன குழந்தைங்களுக்கே வந்து தே ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாம் பொருள் பண்ணலாம், பெரியவன்ட்டு சொல்லும்போது இல்லை எதெல்லாம் போடுன்ற மாதிரி விட்டுருவான். ஈவன் சம் பிளான் எப்படி சொல்கிறது, சில ப்ரோக்ராம்ஸ் வரலாம் கூட பெரியவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது டு அவாய்ட் திஸ் வாட்டர் பொல்யூஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ ஃபார் வி சா ஃபார் ஏர் பொல்யூஷன், வி சா ஃபார் வாட்டர் பொல்யூஷன். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து எதுக்குன்னா நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் எதுவுமே அளவுக்கு அதிகமாக சத்தம் கேட்டாலுமே அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம், ஹெட்செட்டில் பாட்டு கேட்குறோம், ஸ்பீக்கர் ஒரு அளவுக்கு மேலே சவுண்ட் போச்சுன்னா கண்டிப்பாக இட் வில் காஸ் சம் ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் வந்து நமக்கு போயிடும். எப்பவுமே ரொம்ப காதை ஒட்டி இப்படியே எப்போ பாரு இருந்தாலும் ஹெட்செட்லேயே பாட்டு கேட்டே இருப்போம், இல்லாட்டி ஸ்பீக்கர் வைக்கிறோன்ற பேரில் அப்படியே 10 ஊரும் கேட்கும். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பர்சனோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ ஹவு கேன் டிஃபைன் அ நாய்ஸ் ஆஸ் சவுண்ட் தட் இஸ் அன்வான்ட் அண்ட் அன்டிசைரபிள் ஆர் கேன் டிஸ்ரப்ட் ஒன்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் கால்ட் ஆஸ் வாட், நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ அளவுக்கு அதிகமாக ஒரு என்வரான்மெண்ட் குறிப்பிட்ட அளவை விட எனக்கு ஜாஸ்தியாக அந்த அளவு வந்து போகும்போது we call that as what, நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி எந்த டேர்ம் யூனிட்ல வந்து மெஷர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெஷர்ட் இன் டெசிபிள்ஸ். நார்மலாக ஒரு நோன் ஃபேக்டர் தட் இஸ் dB அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அண்ட் நாய்ஸ் ஜஸ்ட் நோ we saw what is நாய்ஸ் பொல்யூஷன். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குது, ஸ்பீக்கர் வச்சு விட்ருவாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, இட் பி லைக் சில இடங்களில் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும், அப்படியே ஸ்பீக்கர் 10 ஊர் கேட்கணும்னு சொல்லிட்டு வச்சு விட்ருவாங்க. ஒரு அளவு டெசிபிள் லெவல் வந்து ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா எது டாலரபிள் எது இன்டாலரபிள் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அளவுகோல் வந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. கேன் யூ சி ஹியர் மைல்டாக ஒரு 30 டெசிபிள்ஸ், கொஞ்சம் ஸ்பீக்கர்லாம் 60, இதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டே இருக்கு. கேன் யூ சி 120 டெசிபிள்ஸ் வரைக்கும் போயிட்டு. ஸோ விச் மீன்ஸ் ஒரு நார்மல் வரைக்கும் தான் ஹியூமன் பீங்கால் வந்து டாலரேட் பண்ண முடியும். அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இருக்காது, சத்தமே இருந்துட்டே தூக்கம் மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி
காரணத்துக்கு எல்லாமே வந்து பலி. சில நேரத்துல ரொம்ப அதிகமா 24 மணி நேரமும் ஹெட்செட்டே போட்டு கேட்கணும்னு பார்த்தா காது கூட கேட்காம போயிடும். இயர்ட்ரம் கிழிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி டேமேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன் சோர்சஸ் ஆஃப் திஸ் நாய்ஸ் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் மோஸ்ட்லி இந்த ஹார்ன்ஸ் இந்த டிராஃபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ல நிற்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட சிக்னல் இல்லை பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சே அது எதுக்கு இருக்கிறதோ சிக்னல்ல தான் எதுக்கு ஹார்னிங்க சம்மந்தமே இல்லாமல் ஹார்ன் அடிச்சிட்டு இருப்பாங்க. முன்னாடி போறோம்னு சொல்றதுக்கு அப்படியே ஹார்ன் அடிச்சு ஒரு கண்டினியூஸ் ஹார்ன் அதை பற்றி மற்றவங்களுக்குமே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வெஹிக்கல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஹார்ன்ஸ் அதுக்கப்புறம் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஆடியோ வீடியோ சிஸ்டம் வந்து ட்ரெயின் அண்ட் ஈவன் லோ ஃப்ளைங் ஏர்கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்தமாக இருக்கும். ஆக்சுவலி கம்ப்ரஸர் மிஷின்ஸ் கிராக்கர்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஸோ ஃபெஸ்டிவல் டைம்னா கிராக்கர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா these are some of the sources of air pollution. ஓகே, இதோட எஃபெக்ட் வந்து பார்க்கலாம். எஃபெக்ட் வந்து ஃபார் ஹியூமன் பீங்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு டேமேஜ் அவர் வைல்ட் லைஃப் அண்ட் என்வரான்மெண்ட் எப்படி நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹியூமன் ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த எப்பயும் சத்தமே கேட்டே இருக்கு. ஈவன் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க இருக்கிறவங்க இடத்துல குழந்தைங்க சும்மா குதிரை கத்தி விளையாடுறதால அவங்க வந்து பிபி ரைஸ் ஆகிடும். கரெக்டாக யோசிச்சு பாருங்க. இப்போ ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு அப்போ எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் யோசிக்க கூட மாட்டாங்க. அப்படியே ஸ்பீக்கர் வச்சுட்டே இருப்பான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் நிலைமை என்ன ஆகும்? வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எதாவது டேமேஜ் இருக்கும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. லிட்டலி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் லீடிங் டு ஹார்ட் டிசீஸ், பிளட் ப்ரெஷர்ஸ், ஹியரிங் லாஸ், தலைவலி இதெல்லாம் ஈவன் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் கூட கொண்டு போய் விட்டுரும். மெமரி லாஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேர் சம் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் அண்ட் என்வரான்மெண்ட் சுற்றி இருக்கிற அனிமல்ஸ்க்குலாம் என்ன மாதிரி டேமேஜ் கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே அந்த இது போகும்போது தே வில் ஆல்சோ கெட் நம்மள மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஒரு டிப்ரெஷன்ல மாதிரி ஸ்டேட்ல வந்து போயிடுவாங்க. ஈவன் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருக்கலாம். பட்டாசு வெடிக்கும் போது நாய்களாம் வந்து தெரிச்சு ஓடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்குமே அதை பேர் பண்ண முடியாத அளவுல தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சத்து வரனால மற்ற ஹியூமன் பீங்ஸ் வந்து ஸ்டார்ட் டு பைட். கடைசி என்ன வரும், நாய் கடிச்சதுன்னு தான் வருமே தவிர அது எதனால அதோட பிஹேவியர் நம்ம டிடெக்ட் பண்ணவே முடியாது. obviously அப்பதான் அது காரணமா இருந்திருப்போம். பட் we keep on blaming them. So இதெல்லாம் some of the impacts of noise pollution on human beings and the environment. So again ஒரு diagrammatic representation பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Hearing loss, headache, high pressure, sleep problems இதே வந்து பார்த்தீங்கன்னா stress, ulcers, reduced memory loss இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். Issues as I told earlier எப்படி சொல்றது, you can see here fire crackers நல்ல impacts இதெல்லாமே வந்து just நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் வந்து இங்க diagramல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மெஷர்ஸ். நம்ம we saw what are the reasons காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். now let us see how can we control the noise pollution. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், ஈவன் ஃபார் நாய்ஸ் பொல்யூஷன் முதல்ல வந்து ட்ரீஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரோட சுற்றி 2 சைட்லையுமே ட்ரீஸ் பிளான் பண்ணி இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரீஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா they will try to observe எனக்கு வர ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும் இல்லை நாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணி சவுண்டை அப்சர்வ் பண்ணிட்டு நாய்ஸை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்க்கு வந்து நிறையவே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங் ஆஃப் இன்ஜின்ஸ் அண்ட் மிஷின்ஸ். சில வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வி ஆல் நோ நம்மளுக்கு அந்த ஹார்ன் சைரன் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அது எமர்ஜென்சிக்கு நான் மட்டும் போட போகிறேன். சில நேரத்தில் அப்படியே வாட் தேர் டூயிங் இஸ் ஓகே டிராஃபிக் வந்து எப்படின்னா தள்ளி போயிடும். ஈவன் தோ தேர் இஸ் நோபடி இந்த ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா டிராஃபிக் கடந்து போயிடணும்னு சொல்லிட்டு அடுத்த அடிச்சுட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஈவன் அப்போ டிராஃபிக்ல சிக்னல் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஹார்னிங் இந்த மாதிரிலாம் நம்ம விஷயங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பெஷலி இந்த மாதிரி பப்ளிக் வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. அண்ட் அகெயின் ஸ்ட்ரிக்டான லாஸ் ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்ட் பண்ண மட்டும் கிடையாது, நம்ம அந்த லாஸை கொண்டு வரது மட்டும் இல்லை, இட் ஹேஸ் டு பி ஃபாலோட். அதுக்கான ஆக்ஷன்ஸுமே நமக்கு வந்து எடுத்துருக்கணும். ஓகே, சில மெஷர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஹியர். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் லவுட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தோம். லைக் பப்ளிக்காக பேசும்போது 10 ஊர் கேட்குற மாதிரி வைக்கிற ஸ்பீக்கர் இதெல்லாமே ஹேஸ் டு பி அவாய்ட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இயர்ஃபோன் நான் சொல்கிறேன் இல்லையா, காலில் எப்போ பாரு ஹெட்செட் மாதிரியே சுற்றிட்டு இருப்போம். இதெல்லாமே வந்து இட் ஹேஸ் டு பி அவாய்ட். அதே மாதிரி சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஸ்ட்ரிக்ட் லாஸ். இப்போ பட்டாசு எஸ்பெஷலி ஃபார் திவாலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே கிராக்கர்ஸ் வெடிக்கக்கூடாது. இந்த மாதிரி காலிலேருந்து லைக் ஒரு 6 மணிலேருந்து 10 மணிக்கு தான் வெடிக்கும். இந்த மாதிரி டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம நினைக்கிறோம், பட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் அ குட் சேக் தான். ஓரளவுக்கு நம்மளால கம்மி பண்ணலாம். சில பேர் கேட்பாங்க இந்த ஒரு நாளில் மட்டும் தான் நடக்க போகுது அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு நாள் கம்மி பண்ணலாமே அப்படின்ற கான்செப்ட் தான் அது ஆக்சுவலி. அண்ட் அகெயின் நம்ம என்ன பண்ண லூப்ரிகேஷன் ஆஃப் ரிடியூசஸ் த ஃப்ரிக்ஷன் இந்த மாதிரி சில வேலைகள் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் பேரியர்ஸ் லைக் பிளான்டிங் ட்ரீஸ் நம்ம சொல்ல ரோட் சைட் ஈவன் ஃபேக்ட்ரி வைக்கும்போது ஓரளவுக்கு அந்த நாய்ஸ் சவுண்டெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் நாய்ஸ். என்னென்ன லாஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் வி சா ஃபார் ஏருக்கும் பார்த்தோம், வாட்டருக்கும் பார்த்தோம். நான் லெட் அஸ் see ஃபார் தி நாய்ஸ் பொல்யூஷன் சில ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தட் இஸ் ஆர்டிகல் 48A, ஆர்டிகல் 51A ப்ரொமோட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்.
Noise pollution regulation and control rules 2000 provides limits for noise levels. Commercial areas at 65 dB. Only பார்த்தீங்களா தெரியும் இந்த லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். Commercial areas 65 decibels daytime and 55 decibels at the night time. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா they have strict environmental policy that is 2017 பார்த்தீங்கன்னா which also supports the noise control measures. Next, legal frameworks helps to protect the public and reduce the environmental noise. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது agrochemicals. ஸோ பொல்யூஷன் அப்படின்ற கான்செப்டை தாண்டி வி saw the biomagnification, bioaccumulation எல்லாமே வந்து பார்த்தோம். இப்போ அடுத்த ஒரு ஸ்டேஜில் நம்ம உள்ள போகிறோம், agrochemicals. சரி, agrochemicalsனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, agro நம்ம எல்லாருக்குமே தெரியும், agriculture chemicals. So the chemical that is being used in the agriculture for plant growth. Plant growth அப்படின்னு சொல்றதை விட நான் ஃபாஸ்ட் plant growth அப்படின்னு அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் ஆக்சுவலி. பிகாஸ் நார்மலாக வந்து மென்யூர் போட்டால் கூட எனக்கு செடி வரும். ஆனால் அது சீக்கிரமாக வளர என்ன பண்ணுறேன், ஓகே எனக்கு கடகடன்னு குட்டியாக இருக்கும்போது நிறைய ஈல்டு கிடைக்கணும், நான் என்ன பண்ணுறேன், இஷ்டத்துக்கு கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர் ஆட் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம யோசிக்கிறதுக்காக இவன்மே ஐ வில் பி கெட்டிங் த ஈல்ட் விச் ஐ வாண்டட், பட் ஸ்டில் வாட் ஐம் டூயிங் இஸ் லைக் ஐ எம் டேமேஜிங் வாட், நான் வந்து சாயில் ஃபர்டிலிட்டியே நான் வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேன். The chemicals that is being used in the agriculture for fast plant growth அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். And pest control are called as what? Agrochemicals. So agriculture எதுவுமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு அப்படின்வாங்க. ஸோ ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபைன். ஆனால் அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் லெவல் வந்து இட் வில் காஸ் அன் இம்பேலன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இம்பேலன்ஸ் ஆகும் எனக்கு என்ன ஆக போகுது, அந்த சாயில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியாஸ் எல்லாமே என்ன ஆகிடும், செத்து போயிடும். நல்ல பிகாஸ் நம்ம பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் நல்லதுமே இருக்குது, இல்லை ஹார்ம்ஃபுல் இது போனால் பரவாயில்ல பிரச்சனை இல்லை. அது நல்ல பாக்டீரியா ஸ்டார்டிங் டு கில் பிகாஸ் ஆஃப் த ஓவர் யூசேஜ் ஆஃப் தீஸ் agrochemicals. அண்ட் மோர் ஓவர் இட் கேன் லீட் டு அ ப்ராசஸ் கால் அஸ் யூட்ராஃபிகேஷன். அது யூட்ராஃபிகேஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். வி saw கார்பெட் மாதிரி க்ரோத் ஆகுது, அடியில் இருக்கக்கூடிய மெரைன் ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த கதை எல்லாமே பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி agrochemicals யூஸ் பண்ணுறது மூலமாக வாட் ஹேப்பன், இட் ஆல்சோ கேன் லீட் டு யூட்ராஃபிகேஷன் இன் வாட்டர் பாடிஸ் affecting the aquatic animals and reducing its productivity. And moreover water containing pesticides, even the trace amount கொஞ்சம் அமௌண்ட்ல இருந்தா கூட பாத்தீங்கன்னா it is not safe. எனக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு இந்த கெமிக்கல் யூஸ் பண்றோம், ஃபைன். நான் சொன்ன மாதிரி அந்த லேண்டுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சம் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வில் பி தேர். கண்டிப்பாக நியர்பை இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி அஃபெக்டிங் த வாட்டர் சோர்ஸ் ஆல்சோ. அப்போ எனக்கு ஒரு துளியோண்ட அளவுக்கு அது கெடுதலாக ஐ மீன் ஒரு ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட் அதில் இருந்தால் கூட அது இட் வில் பி காஸ். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் கூட ஒரு நாள் மட்டுமா தண்ணி குடிக்க போகிறேன், டெய்லி தண்ணி குடிக்க போகிறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு அக்யூமுலேட் ஆகி என்ன ஆகிடும், ஒரு பெரிய ஒரு தொலைவில் கொண்டு போய் விட்டுரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் மே அக்கர் ஃப்ரம் aerosols, chemical residues causing respiratory problems. So this is what we are seeing here. So water pollution பார்த்தீங்கன்னா eutrophication impacts on the unsafe drinking water, இது leading to what, respiratory problems. இந்த கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். soil demand அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா nutrient imbalance as well as death of beneficial bacteria. யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட இறந்து போயிடும் சிம்பிளாக சொல்ல போனால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கன்சம்ஷன். நான் வந்து ஒரு இன்டைரக்ட், இப்போ நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறாங்க, அது தண்ணியில் தெரியாமல் கலக்குது, அதே நம்ம இன்டைரக்ட் ஃபார்மில் எடுக்கிறோம். இல்லை டேரக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு வந்து மேலே வந்து பூச்சி கிராப்ஸ்லாம் வளர்க்கும் போது அது மேலே பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து தெளிச்சு விடுவாங்க, பெஸ்டிசைடை தெளிச்சு விடுவாங்க. நம்ம வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணி நல்லா ஹை ஹீட்டில் குக் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் பரவாயில்ல. சில ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் இருந்தேன்னா அந்த பெஸ்டிசைட் அதுலேயே இருக்கும், டேரெக்டாக இன் ஜஸ்ட் கன்சியூமிங். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து கொண்டு போய் விட்டுடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த கெமிக்கல்ஸ்லாம் பட்டுனா கூட சம் ரேஷஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இரிட்டேஷன் இந்த ஐ, நர்வ்ஸ் டிஸார்டர் இந்த மாதிரிலாம் வந்து வரும். கேன்சருக்கு கொண்டு போய் கூட வந்து விட்டுரும். இது நம்மள மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் இல்லை இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட டேமேஜாக கொண்டு போய் தான் விட்டுடும். ஓகே, நம்ம going to see about the biomagnification. So biomagnification again, if you remember டாபிக்கோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம். ஸோ எனக்கு என்ன ஆகுது, ஒரு டாபிக் லெவலுமே இன்க்ரீஸ் ஆக the chemical level will be keeping on increasing. The usage, storage and transformation of food and biomolecules by metabolism literally is a normal process. But still எனக்கு என்ன ஆகுது, அது break down ஆகிட்டு எனக்கு keep on, எனக்கு ஃபுட் செயினில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்வோம், we call them as biomagnification. So food chain and biomagnification பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன comparison literally we have given here. So normal food chain and energy flow, can you see here?
பேசஸ்ல வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அப்படியே பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கன்சியூமர்ஸ் வந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா பயோமேக்ஸ் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே த அக்யூமுலேஷன் வில் பி லைக் கீப்பிங் ஆன் இன்க்ரீசிங். எனக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இண்டஸ்ட்ரி வேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல கலக்கு தண்ணியில அது சாப்பிடக்கூடிய குட்டி ஃபிஷ், அது சாப்பிடக்கூடிய பெரிய ஃபிஷ், அது சாப்பிடக்கூடிய கன்சியூமர், ஃபைனலி யார் சாப்பிட்றா? நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேஷன் அண்ட் இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆஸ் we மூவ் ஆன் டு த ட்ராபிக் லெவல் போயிட்டு இருக்கும்போது ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு கடைசியில் என்ன ஆயிரும்? ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் தான் வந்து கொண்டு போய் விடும். கேன் யூ see here எனக்கு ஹை கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்காங்க? கேன் யூ see here டாப் மோஸ்ட் நல்ல ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் இதுக்கு எனக்கு கொண்டு போய் வந்து விட்டுரும். ஸோ மேக்னிஃபிகேஷன் லெவல். ஸோ வாட்டர் ப்ரொடியூசர் ஐ ஹேவ் கேன் யூ see this ppm பார்ட்ஸ் per million. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஜாஸ்தியிட்டு போகும். இந்த ரெட்டே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹையஸ்ட் ஒரு ரேஞ்ச் அந்த லெவல் அதிகரிப்பு வந்து காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, ஸோ பயோமேக்னிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். ஸோ அகைன் ஒரு ஃபுட் பிரமிடை வச்சு தான் வந்து இட்ஸ் லைக் எக்ஸ்பிளைன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கலர் எனக்கு யார் க்ரீன் வந்து இட்ஸ் லைக் வெரி லோ கான்சன்ட்ரேஷன். கேன் யூ see here எனக்கு இந்த ப்ரொடியூசர் லெவல் ஒரு அளவுக்கு கம்மியாக இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு இது வந்து லெவல் ஜாஸ்தியாக என்ன கேன் யூ see here yellow and red அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் மீடியம். ரெட் இஸ் லைக் இந்த அலார்மிங் ரேட். ஸோ மீடியம் ஜாஸ்தியாகிக்கிட்டு தான் போகும். டாப் மோஸ்ட் நம்மலாம் வந்து காலி, பிகாஸ் நம்மளாம் அலார்மிங் ரேட்டில் தான் நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, கெமிக்கலோட கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்குது. ஸோ பயோ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் DDT. ஸோ DDT ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், டைக்ளோரோடைஃபீனைல் triethane. So இது என்னன்னு பார்த்தீங்கன்னா when non-biodegradable substance enter the food chain, they do not get metabolized. That is சப்ஸ்டன்ஸே வந்து எனக்கு ஃபுட் செயினில் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம் கோயிங் டாக் அபவுட் பிளாஸ்டிக்ஸ் நேரத்தைன்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு ஃபுட் செயினில் வந்து இன்க்ளூட் ஆகும்போது எப்படி எனக்கு சம்பவம் எனக்கு லேண்டில் தான் வருது. அது இன்க்ளூட் ஆகும்போது என்ன பண்ணுது, கண்டிப்பாக டேட் ஆக போகிறது ஈஸியாக ப்ரோக் டவுன் ஆகும், ஈஸியாக எக்ஸ்பிளைன் எல்லாம் வந்து பண்ண முடியாது. பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு அது மூவ் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம ட்ராபிக் லெவல்ஸ் பார்த்து பயோமேக்னிக் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் ஒரு அளவு சேருது, எனக்கு டிகேட் பண்ண முடியல. பட் இட்ஸ் அது கன்சியூம் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த லெவலுக்குமே வில் பி கீப்பிங் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மிங். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் அப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தி கான்சன்ட்ரேஷன் ஒபியஸ்லி இன்க்ரீஸ். அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், பயோ மேக்னிஃபிகேஷன். told in the previous slide itself. இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா it will be leading to increased toxins, அதாவது கெமிக்கலோட அளவு வந்து ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கும். Obviously it can be lethal also. So biomagnification is well established for mercury and DDT. Normal வந்து mercury level ஜாஸ்தியா இருக்கும், heat level ஜாஸ்தியா இருக்கிறத பொறுத்து it can vary. So இப்போ eutrophication நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஆல்ரெடி, run off from land, nutrients என்ன ஆகும், water body reach ஆகும், they will like dense growth of life form ஆகும். இந்த process நான் என்ன சொல்றேன், we call them as eutrophication. So define பண்ணனும் பார்த்தீங்கன்னா when run off from land containing nutrients which is water bodies like lakes results in the dense growth of plant life, this phenomenon is called as eutrophication. ஏன்னா நம்ம சொன்னோம் ஸ்டார்டிங்லேயே ஒரு இண்டக்ஷன் மாதிரி பார்த்துருப்போம். ஸோ பிஃபோர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் பட் அகெயின் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இம்பாக்ட் ஆஃப் மேலே ஃபுல்லாக ஒரு கார்பெட் மாதிரி ஃபார்ம் ஆகிறாங்க, எக்ஸசிவ் ஆஃப் ஆல்கல் க்ரோத் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு என்ன ஆகுது, தேவையான சப்ளை மீன் சன்லைட்டாக இருக்கட்டும், ஆக்சிஜன் சப்ளை எதுவுமே எனக்கு வந்து உள்ளே கிடைக்காம போகுது. தே வில் கெட் சஃபகேட்டட் டு டெத், அப்படிதான் சொல்லணும், உள்ளே இருக்கிற மெரைன் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே. Okay, now let us talk about the natural process. So natural process என்னன்னா natural aging of lakes can lead to natural enrichment. இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have like certain stages actually. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா oligotrophic stage and another one is mesotrophic stage. இப்போ ரெண்டு பற்றி பார்க்கலாம். ஸோ oligotrophic stage என்னன்னு பார்த்தீங்கன்னா water is cold and clear, சப்போர்ட் லிட்டில் லைஃப். ஸோ எனக்கு கிளியராக இருக்கும் குச்சிதான், பட் ஓரளவுக்கு எனக்கு மெரைன் லைஃப்பை வந்து அக்வாட்டிக் லைஃப்பை வந்து சப்போர்ட் பண்ணும். பட் ஓவர் டைம் எனக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரீம்ஸ் லைக் கண்டிப்பாக சேர லைக் நைட்ரேட்ஸ், ஃபாஸ்பேட் எல்லாமே எனக்கு ஆட் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் மோர் ஓவர் தீஸ் ப்ரொமோட் த அக்வாட்டிக் பிளான்ட் அண்ட் அனிமல் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மீசோட்ராஃபிக் லைஃப் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் டெபாசிட்ஸ் அட் தி பாட்டம், எனக்கு பாட்டம்ல மட்டுமே வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இதான் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா மீசோட்ராஃபிக். கேன் யூ see the difference, ஆலிகோட்ராஃபிக் அண்ட் மீசோட்ராஃபிக். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டம்ல மட்டும்தான் இன்னைக்கு என்ன ஆகுது, இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து தே கீப் ஆன் செட்லிங். இதுவே இந்த ஆலிகோட்ராஃபிக்ல என்ன ஆகுது, லைக் தண்ணி வந்து சில்லாக இருக்கும், சம் அமௌண்ட் ஆஃப் நைட்ரேட்ஸ் எவ்ரி திங் கெட் ஆடட் ஆஸ் யூஷுவல், அளவுக்கு லைஃப்பை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்ல தான் வந்து இருக்கும்போது. சரி, ஸோ கேன் யூ see here இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆலிகோட்ராஃபிக்கில் வந்து வாட்டர் இஸ் லைக் கோல்ட் அண்ட் கிளியர், வேற மீசோட்ராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா வார்மர் கிளவுடியர் வாட்டர், ஷாலோ, ஒரு மாடல் நியூட்ரியன்ஸ், பட் ஸ்டில் அந்த கேன் யூ see the temperature, இந்த வாட்டர் வந்து will be keeping on changing. Yes, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா cultural accelerated eutrophication. ஸோ இதனால நம்ம யூட்ராஃபிகேஷன் பார்த்தோம், அண்ட் வி ஆல்சோ saw like eutrophication by DDT, இந்த கான்செப்ட்லாம் அந்த பயோபேங்க் DDTல அந்த யூட்ராஃபிகேஷன் கான்செப்ட்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம கல்ச்சரல் ஆக்சிலரேட் யூட்ராஃபிகேஷன், இது மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் பை பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் எஃப்ளூவன்ஸ். ஸோ இது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா லிட்டரலி ஒரு நேச்சுரல்
நடக்கக்கூடிய ஒரு ஏஜிங் ப்ராசஸை வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீட் ஆக்கி விட்டுரும். இது லைக் புஷ் பண்ண மாதிரி ஆயிடும். நம்ம காரில் ஆசிட் வச்சிருப்போம் டக்குன்னு பார்த்தா நம்ம ஸ்பீடாக போகும். அதே மாதிரி இதை நேச்சுரல் இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுறீங்கன்னா நேச்சுரல் நடக்கக்கூடிய ஒரு ஏஜிங் ப்ராசஸ் லேக்ஸை வந்து சீக்கிரமாக வந்து பம்ப் பண்ணி விட்ட மாதிரி ஆக்கிரும். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஆல்சோ என்ன பண்ணும் இந்த ஆல்கேயோட க்ரோத்துக்கு வந்து இன்னும் தோண்டி விட்ட மாதிரி ஆயிடும். இதனால அமைதியாக இருந்தவங்க எப்படி பண்ணுறோம் நம்ம வந்து அவங்களே புஷ் பண்ணி விட்டு எழுப்பி விட்ட மாதிரி காட்டி விடுறோம். ஸோ ஆஃப் ஆல்கே வாட்டர் ஹயாஸ்ன்னு இவங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தே வில் ஸ்டார்ட் டு கிளாக். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிறத விட ஒரு ஃபோம் ஒரு கெட்ட நாத்தம் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு கவரிங் மாதிரி தே வில் ஸ்டார்ட். ஸோ நாத்தாடிக்காரம் இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்தால் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு ஸ்மெல் வரும். அதில் இருக்க ஆக்சிஜன் சப்ளை ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆனாலே ஹைபாக்சி அப்படின்னு சொல்லலாம். மீன்ஸ் லைக் லேக் ஆஃப் அது அளவு ஆக்சிஜன் தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலுமே வந்து டோட்டலி வந்து கம்மியாயிரும். அப்படி கம்மியாச்சும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதில் இருக்க ஃபிஷஸ் ஆல்சோ தேல் பி லைக் ஒபியஸ்லி மெரைன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். தேல் ஆல்சோ பி எஃபெக்டட் மெரைன் அக்வாட்டிக் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். சரி எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா just now we saw leading to the clogging of canals, rivers, lakes, displace the native plant species. native அர்த்தம் ஆல்ரெடி அங்கே இருந்த ஒரு எப்பவுமே அந்த இடத்துல மட்டுமே உயிர் வாழ்ந்திருக்கிற உயிரினம் நான் புதுசாக ஆல்கல் ப்ளூம்ஸ் கவர் ஆகும் என்ன வராங்க அங்கே இருந்த அடி இருந்தவங்களே நம்ம விரட்டி விட்ட மாதிரி ஆயிடும். சாவடிச்சுட்டு திஸ் ஆல்கல் ப்ளூம் வில் கீப் ஆன் ஆக்குபைங் தட் பர்டிகுலர் பிளேஸ். இருந்ததை நம்ம சாவடிச்சு புதுசாக வளர விடுற மாதிரி தான். டிஸ்பிளேசிங் த நேட்டிவ் பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். காசஸ் ஃபோம் ஃபார்மேஷன் சொன்னேன். இந்த ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிவரில் இந்த ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நுறையா இருக்குன்னு சொல்லி நியூஸில் போடுவோம். அதான் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். அதுலேருந்து வர போக கெமிக்கல் இதில் கலக்கும் போது தான் இட் வில் காஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் பொல்யூஷன். திரும்ப வரும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட நாத்தம் அடிக்கும். அதில் இருக்க ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபோம் நிறையா வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் கோயிங் டு பி சம் ஆஃப் தி எஃபெக்ட். ஸோ கேன் யூ see here இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கம்பேர்ட் த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் லைக் ஆலிகோட்ராஃபிக் ஸ்டேஜ், மீசோட்ராஃபிக் ஸ்டேஜ் அண்ட் யூட்ராஃபிக் ஸ்டேஜ். ஜஸ்ட் நவ் வி saw அதுதான் ஒரு டயக்ராமாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆலிகோட்ராஃபிக் எப்படி இருக்காங்க புவர் சிஸ்டம் வில் பி வெரி நியூட்ரியன் சிஸ்டம் வில் பி வெரி புவர். பட் ஸ்டில் எனக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப சில்லுனாக இருக்கும். லைஃப்பை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்மராக இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது க்ளவுடியான ஒரு வாட்டர் கண்டிஷன் இருக்கும். அகெயின் நியூட்ரியன் என்ரிச்மெண்ட். யூட்ராஃபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் சேச்சுரேட் ஷாலோ ஆல்கி அண்ட் பாக்டீரியல் டெவலப்மெண்ட். ஹியூமன் பொல்யூஷன் பட் ஸ்டில் மேலே வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. Now we are going to see integrated wastewater management. நம்ம பொல்யூஷன் பற்றி பார்த்தோம். பட் ஹவு கேன் வி மேனேஜ் த வேஸ்ட் வாட்டர்? நம்ம எப்படியோ தண்ணி வேஸ்ட் தான் போகும். எதுக்காக நம்ம ரீயூஸ் பண்ணால் இட் பி லைக் வெரி மச் ஈஸியர். எப்படி சொல்கிறது வாட்டர் மினரல் சேவ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் சரின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வேஸ்ட் வாட்டர் சுவேஜ் ஒரிஜினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் தான். நமக்கு வந்து லிட்டரலி ஒரு நம்ம வீட்டில் வர வேஸ்ட் பண்ணுறோம், பாத்திரம் கழுவுறோம், தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகுது. அப்படியே இல்லாட்டி என்ன பண்ணுறேன் ஒரு அரிசி கழுவுறேன், அந்த தண்ணி நான் வேஸ்ட்டாக தான் கொட்ட போகிறேன். கரெக்டாக இதெல்லாமே எனக்கு என்ன வேஸ்ட் நம்ம லிட்டரலி தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான். எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் us see the objective prevention and control and let us see about the ரோல் ஆஃப் மைக்ரோபிளான்ட் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ வாட்டர் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து இட் வாஸ் எம்ப்ளாய்ட் இன் த இயர் 1974. என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இட் மேட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மேண்டட்டரி. ஸோ கண்டிப்பாக நம்ம வேஸ்ட் வாட்டர் பண்ணுறத யூ ஹாவ் டு லைக் எப்படி சொல்கிறது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறது மேண்டரி ஆக்குனாங்க. ஸோ மெயினாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் லோட் அதை வந்து எப்படி சொல்கிறது டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இதோட மேஜர் எய்மாக இருந்துச்சு. ஸோ ரோல் ஆஃப் மைக்ரோ ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிக் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண சுவேஜ் வேஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் இருக்க பேத்தோஜன்ஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி டிஸ்ட்ராய்ட். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டு ப்ரிவென்ட் த டிசீசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டேஜஸ் ஆஃப் சுவேஜ். இப்போ நம்ம இந்த கதையெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம் இந்த இருக்க ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ரிமூவ் பண்ணணும் அதாவது யூஸ் பண்ணோம் அந்த ஸ்டோரி எல்லாம் பார்த்தோம். ஆனால் ஹவு கேன் இட் பி டன்? இந்த சுவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி இட் கேன் ஹேப்பன் இன் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் அண்ட் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி நம்மளால வந்து ஒரு 3 ஸ்டேஜாக நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி கால் தம் as physical process, செகண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி கால் தம் as biological process and the third ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வி கால் தம் as the final process. இந்த 3 ஸ்டேஜ் தான் என்னால் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியும். சரி, ஸோ இட் இஸ் லைக் த ஓவரால் டயக்ராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டயக்ராம் லைக் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி தான். எனக்கு என்ன ஆகுது பில்டிங்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வந்து இட் இஸ் பீங் ப்ரீடட். எனக்கு என்ன பண்ணுறது எல்லாம் மேலோட்டமாக இருக்கக்கூடிய குப்பை பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு மேலோட்டமாக வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ண என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரைமரி செட் நான் ஃபில்டர் பண்ணி இப்போ நார்மலாக நான் வந்து
ஒரு தனி நான் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சில பேப்பர் வேஸ்ட் இருக்கும், தூசி துரும்பு இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேங்க்கு நான் வந்து அதை அனுப்புகிறேன். அந்த டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் தி ஏரியேஷன் ஜோன். ஏரியேஷன் அர்த்தம்னா ஓட்டையாக இருக்கும் காற்று போகிறதுக்கு, லைக் ஏர் லிக்விட் வாட்டர் ஒரு ப்ராப்பரான ஒரு வென்டிலேட்டர் காற்று உள்ள ஒரு இடத்துக்கு நான் வந்து அனுப்புகிறேன். அங்கே எனக்கு எங்கே பாஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இட்லே பாசிங் ஆன் டு தி செகண்டரி டேங்க். சரி, இப்போ இதுவே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் த பிரைமரி செல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோ. இதில் வந்து எனக்கு நம்மளுக்கு ஒரு லாபம் இருக்குது. ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், நான் வந்து வேஸ்ட் நான் ரீசைக்கிள் பண்ண பார்க்குறேன், பியூரிஃபை பண்ணுறேன்னு எடுத்துக்கலாமே, அதை நான் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பயோகேஸ் கூட என்னால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த பயோகேஸ் வச்சு ஹோப் யூ அதை செப்பரேட் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். அது எப்படியா யூஸ் இருக்குன்னு நம்ம அப்படி பார்த்துப்போம் கூட சில டாபிக்ஸில் வந்து. எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சென்ட் அனுப்புகிறேன், அங்கிருந்து டீஇன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு இட் இஸ் அகைன் ட்ரீட்டட் ஃபார் வாட், நான் திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடிய பர்பஸஸ்க்கு நாங்கள் இதை மாற்றிக்க முடியும். ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட், ப்ரீ எலிமினரி ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ப்ரீ ட்ரீட்மெண்ட் பிரைமரி இனிஷியல் எனக்கு தூசு ரொம்ப நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து நான் பிரைமரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், பிரைமரி செட்டிங் டேங்க் நான் அனுப்புகிறேன், அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நான் எங்கே போகிறேன் அந்த ஏரியேஷன் டேங்கில் மாத்திரம் இதை செகண்டரி ஜோன் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குன்னு பார்த்தா சில இல்லை மைக்ரோ ஆர்கனிசம் வளர விடுறேன். அது வளர விட்டு என்ன பண்ணுறேன், அது மூலமாக தான் அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸே நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலி இட்ஸ் மூவிங் ஆன் டு வாட் டிஸ்இன்ஃபெக்டட் ஜோன், டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதை ரீயூஸ்க்கான ப்ராசஸ்க்கு நான் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செகண்ட் கனெக்டிங் டு செகண்ட் லைக் anaerobic digester. அதுக்கப்புறம் எனக்கு எங்கே போகுது, ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் திரும்ப இதில் கொஞ்சம் எடுத்து திரும்ப ஏரியேஷன் டேங்க்ல நான் வைக்கிறேன். எதுன்னு கேட்டிங்கன்னா சில அமௌண்ட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஹார்ம்ஃபுல் நல்ல ஆர்கானிசம் க்ரோ ஆகிறதுக்கு ஐம் ஜஸ்ட் கிவிங் சம் டைம். திரும்ப அடுத்த ஸ்லட்ஜை நான் பாஸ் பண்ணும்போது ஐ கேன் கீப் ஆன் வித் த ப்ராசஸ், மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் அதோட ஒரு ஓவரால் வந்து கான்செப்ட் ஆஃப் திஸ். சரி, இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன பிரைமரி எடுத்துக்கலாம். அது டிஃப்ரெண்ட் விதமான ஸ்டேஜஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிமூவ்ஸ் அ சால்ட். நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ நான் ஒரு வீடு வந்து பெருக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்தனே பெருக்க மாட்டேன். மேலோட்டமா இருக்கிற பேப்பரு, பாத்திரம், டாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பெருப்பேன். கரெக்ட், இட் பி ஈஸியர் ஃபார் மீ டு ஸ்வீப் த ஹவுஸ். அதே மாதிரி தான் அதை நான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா மேலோட்டமா இருக்கக்கூடிய சாயில்ஸ் இருக்கட்டும், லைக் கல் இதெல்லாம் நான் எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன், it removes the floating debris. Next one is sedimentation, removes the gut. எதை சொல்ல கூழாங்கல் இதெல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் த settled soils and the primary sludge. And அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா we call them as the supernatant, which is nothing but effluent sent for the secondary treatment. இது வந்து எனக்கு பேசிக்காக பிரைமரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபில்ட்ரேஷன் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு மிச்சம் எடுத்துகிட்டு போய் ஒரு டேங்க்கில் வந்து நான் கொண்டு போய் விடுறேன். எனக்கு ப்ரைமரியாக வந்து ஒன்று கிடைப்பாங்க, அதை நான் எடுத்துகிட்டு மிச்சத்தை என்ன பண்ண போகிற ஃபில்டர் பண்ணிவிட்டு ஐம் பாசிங் ஆன் இட் ஃபார் தி செகண்டரி ட்ரீட்மெண்ட். எஸ், நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஈவெண்ட் பற்றி பார்க்கலாம். வி ஹேவ் லைக் சர்டன் விச் இஸ் ஏரியேஷன் டேங்க். இதுலேருந்து இப்போ நல்லா காத்தோட்டமாக, இப்போ நம்ம வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன வச்சிருப்போம், நிறைய விண்டோஸ் எல்லாம் வச்சு கட்டுவோம். இதுக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கும், சஃபிகேஷன்லாம் இல்லாமல் நல்ல சன்லைட்லாம் வெளிச்சம் வரணும்னு சொல்லி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் மற்ற எதுக்கு போய்டணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு யூஸ்ஃபுல்லான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதை வச்சு நான் அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் பண்ண க்ரோ பண்ணுறது தான் ஐம் ஹேவிங் திஸ் ஏரியேஷன் டேங்க், விச் மீன்ஸ் லைக் ஏர் பம்ப்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஏரோபிக் மைக்ரோப்ஸ் ஃபார்ம்ஸ் ஃப்ளாக்ஸ் இஸ் பாக்டீரியா ப்ளஸ் ஃபங்கை, இதை வச்சே அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஏதாவது பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி நான் பண்ணுறது மூலமாக இட் வில் பி ரெடியூசிங் வாட் பயோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை வந்து எனக்கு ரெடியூஸ் பண்ண. பிகாஸ் எனக்கு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு like it will be like very harmful அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லோ பிஓடஸ், அதே மாதிரி லோ பயோகெமிக்கல் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு லெஸ் பொல்யூஷன். இந்த ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி லோ பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு லெஸ் பொல்யூஷன். அதுக்கப்புறம் என்ன ஃப்ளாக்ஸ் செட்டில் ஆகுது, இஸ் பீங் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், திரும்ப இந்த பார்ட் இஸ் ரீயூஸ்ட் மிச்சம் எடுத்துகிட்டு போய் ஆனோடைசேஷன் விடுறோம். ஃபைனலாக I'll be having what, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த anaerobic வச்சு எனக்கு தேவையான பயோகேஸை வந்து என்னால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் வாட் த டயக்ராம். ஏரியேஷன் டேங்க்லேருந்து போகிறாங்க, தென் விஓடியை வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இது ஆக்டிவேட் ஸ்லட்ஜை வச்சுட்டு ஐ எம் ப்ரொடியூசிங் தி பயோகேஸ். அந்த பயோகேஸ் எடுத்துகிட்டு I'll be using for various purposes. நெக்ஸ்ட் we have the tertiary treatment. ஸோ ப்ரைமரியில் வந்து என்ன பண்ணுறோம், இனிஷியலாக எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பொறுக்கி விட்டுறோம். செகண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் we are doing is like அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஏரியேஷன் டேங்க்கில் பாஸ் பண்ணுறோம். ஃபைனலி வந்து எனக்கு அந்த பயோகேஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் யூசிங் இட் ஃபார் த ரிமைனிங் பர்பஸ். ஸோ டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் வாட்டர் குவாலிட்டி ஃபார் ரீயூஸ் அண்ட் ரிலீஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிமூவ்ஸ், என்ன பண்ணுறது, அந்த ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே லைக் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூவி டிஸ்இன்ஃபெக்ஷன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவேட்ஸ் த மைக்ரோப்ஸ், விச் மீன்ஸ் எனக்கு வந்து ஏதாவது ஹார்ம்ஃபுல் மைக்ரோ இருந்துச்சுன்னா கூட என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து டோட்டலி ரிமூவ் பண்ணிவிட்டு கெமிக்கல் ஃப்ரீ
அதுன்ற ப்ராசஸ் நான் வந்து பண்ணிப்பேன். ஸோ குளோரினேஷன், எனக்கு குளோரினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை டோல் யூ சில தண்ணியில் வந்து குளோரின் கண்டிப்பாக கலப்பாங்க. ஏன்னா அந்த சில ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசமை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. பட் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரினேஷன் ப்ராசஸே நம்மளால் வந்து டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ திஸ் டயக்ராம் கேன் யூ சி ஹியர். ஸோ நியூட்ரியன்ட் ரிமூவ் பண்ணிட்டேன், பாசிங் ஆன் டு த ஃபில்ட்ரேஷன் கண்டென்ட், அப்புறம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறேன் ஹார்ம்ஃபுல் லைக் கேன் யூ சி ஹியர் கிரிப்ஸ்பைரிடியம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் ஐ எம் மூவிங் இட் ஃபார் சேஃபாக நான் வந்து இதை ரிலீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி. ஸோ கேஸ் ஸ்டடி ஜஸ்ட் வி கேன் நோ, இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு டீட்டெயிலாக போகணும்னு தேவையில்லை. விச் மீன்ஸ் எப்படி இந்த சிஸ்டம் வந்து இங்கெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஈகோ ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்கள் லைக் ஆரோவில்ல வந்து இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் நேச்சுரல் வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங். அண்ட் அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டலில் வி ஹேவ் road zone system and CMI, that is சிறுசேரில் வந்து பார்த்தீங்கன்னா we have the sustainable waste water. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ் எங்கெங்கெல்லாம் ஆக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கலாம். No need to go in detail also actually. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the organic farming. ஸோ இவ்வளோ நம்ம அந்த பொல்யூஷன் கதையெல்லாம் பார்த்தோம், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கதையெல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் ஃபார்மிங். பிகாஸ் நம்ம இவ்வளோ என்ன பண்ணி இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாத்தையும் கதையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன நடக்குது, obviously I am polluting. எனக்கு நான் சாயில் பொல்யூஷனும் பண்ணுறேன், வாட்டர் பொல்யூஷனும் பண்ணுறேன், ஈவன் ஐ எம் பொல்யூட்டிங் த ஏர் ஆல்சோ. எல்லாத்தையும் நான் பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இது ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் நம்ம கொண்டு வந்தால் அந்த பொல்யூஷனை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியும் கரெக்டாக. அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் லைக் ஒன் மெத்தட். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ ஃபார் தட் இஸ் டிஃபைன் வாட் இஸ் திஸ் மெத்தட். It is a method of farming system which primarily aims at cultivating the land and raising the crops in such a way so as to keep the soil alive and good, used by organic waste. Like எப்படி சொல்றது, காஞ்சி போன இலைகள், அனிமல் வேஸ்ட், அக்வாட்டிக் வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதர் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் சச் ஆஸ் லைக் பயோ ஃபர்டிலைசர்ஸ். எதுக்கு இந்த மாதிரி பயோ ஃபர்டிலைசர் ஆட் பண்ணும்போது சாயில்குள்ள என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு நியூட்ரியன்ஸை நான் வந்து உள்ளுக்குள்ளே நான் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆர்எல்ஸ் லைக் பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை என்னால் வந்து கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் போனால் கூட நவடேஸ் வெஜிடபிள்ஸ் ரெண்டு விதமாக வச்சுருக்காங்க. ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், நார்மலான வெஜிடபிள். விச் மீன்ஸ் எனக்கு ஆர்கானிக் அர்த்தம் பெஸ்டிசைட் எதுவுமே சொல்கிறது கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் விளைவிச்ச ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்சோ அதை பற்றி ரொம்ப ஜாஸ்தி விலை விற்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஜாஸ்தி விலை விற்கிதேன்னு சொல்லிட்டு அதை வாங்காமல் இதை வாங்குவோம். பட் நம்மளுக்கு அதோட சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மருந்துக்கு டாக்டர் செலவுக்கு நம்ம பயங்கரமாக செலவு பண்ணி ரெடியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் செலவு பண்ணி இந்த ஆர்கானிக் இதை நம்ம வாங்க மாட்டோம். பட் திஸ் இஸ் அ ரியல் சினாரியோ. ஸோ இப்போ ஆர்கானிக் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ சீ ஹியர், எனக்கு வந்து நான் எர்த்வார்ம்லேருந்து வரக்கூடிய வர்மி கம்போஸ்ட் அந்த கான்செப்ட் பாடி படிச்சிருப்பேன் கரெக்டாக. ஸோ பயோ ஃபர்டிலைசர்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணுற அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் தான் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லைக் if I'm going to define it, includes the activities and actions of required to manage waste from its inception to its final disposal. That is includes collection, transport, treatment, disposable. நான் வந்து ஒரு மெத்தட் நான் பண்ணுறேன், ஏதோ நான் வீட்டில் வேலை பண்ணுறேன், ஃபைல் வேலை பண்ணுறேன், அதை நான் ஃபைனலாக வரக்கூடிய வேஸ்ட்டை எப்படி டிஸ்போஸ் பண்ண போகிறேன், அதாவது இஸ் அ மேட்டர் ஆக்சுவலி. இப்போ நம்ம ஃபேக்ட்ரிலேருந்து வர வேஸ்ட்டை நான் பார்க்குறேன், சும்மா நான் எடுத்து கடலில் கலந்துடும் என்ன பண்ணலாம், பட் ஓகே I have to like purify the process. இப்போ just now we saw how the process also works. இப்போ நம்ம வீட்டிலேருந்தே சில வேஸ்ட் எல்லாமே வருது கரெக்டாக, அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு ஓட்டை பண்ணி கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே கலந்து விடாமல் I can just collect it, எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ராப்பர் மெத்தட் மூலமாக என்னால் வந்து டிஸ்போஸ் பண்ண ப்ராப்பராக மாறப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call it வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அது எப்படி அதை நான் கொண்டு போய் ப்ராப்பர் டிஸ்போசல் பண்ணுறேன் அப்படின்றது தான் விஷயம். ஈவன் இந்த மெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். மெடிக்கல் வேஸ்ட் வந்து சொன்னேன் இல்லையா, இப்போ சர்ஜரிலாம் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுற காட்டன், இன்ஜெக்ஷன்ஸ், ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுறாங்க இல்லையா. ஸோ அந்த பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க நோபடி நோஸ். அதை என்ன எடுத்து அந்த இடத்துல வந்து கொட்டுறோம். பட் ஸ்டில் அதை நான் ப்ராப்பராக ட்ரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும், ஓகே பொல்யூஷன் என்னால் வந்து சேவ் பண்ண முடியும். கேன் யூ see here, ஜஸ்ட் ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்க. இப்போ ரிஃபைன் டிஸ்போசல் மெத்தட், ட்ரீட்மெண்ட் ப்ராசஸிங், எல்லாமே வேஸ்ட் வாட்டர் ஜென்ரேஷன், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ப்ராசஸ்மே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ சாலிட் வேஸ்ட் வந்து நமக்கு எப்படிலாம் கிடைக்குது நம்மளே சொல்லவே தேவையில்லை. நம்ம வீட்டிலேருந்து வருது, ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய குப்பைகள், இண்டஸ்ட்ரிலேருந்து வரக்கூடிய குப்பைகள், அக்ரிகல்ச்சர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டிஸ்போஸ் டெய்லி இந்த லேண்ட்ஃபில் சைட். ஸோ லேண்ட்ஃபில் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், விச் மீன்ஸ் ஒரு காமனான இடம். இப்போ நம்ம வீட்டெல்லாம் வந்து குப்பைலாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க கரெக்டாக. நம்ம வீட்டில் கலெக்ட் பண்ணுற குப்பைலாம் எங்கே போகுதுன்னு நோபடி நோஸ். அது எடுத்துகிட்டு போய் ஒரு காமன் இடத்துல வந்து போடுவாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் லேண்ட்ஃபில் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த லேண்ட்ஃபில் ஏரியா என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க.
ஓகே இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணலாம், இதெல்லாம் ஓகே டிஸ்போஸ் பண்ணலான்ற மாதிரி பிரிக்க அந்த ஏரியா தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபில் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜஸ்ட் ஒரு கேட்டகரி வைஸ் ஒரு சின்ன ஒரு டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வி ஹேவ் த வேஸ்ட் கேட்டகரி அண்ட் த சோர்ஸ். ஸோ வேஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், இன்ஸ்டியூஷனல், தென் வி ஹேவ் தி கன்ஸ்ட்ரக்ஷனல், அக்ரிகல்ச்சர், பயோமெடிக்கல், வேஸ்ட் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ சோர்ஸ் ஆஸ் யூ ரெசிடென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அண்ட் நியூஸ் பேப்பர் இருக்கலாம், அந்த கிச்சன் வேஸ்ட் இருக்கலாம், பேட்டரிஸ், மேட்ரஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடென்ஷியல். இந்த சைடு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் வேஸ்ட், கெமிக்கல்ஸ், கேன்ஸ், மெட்டல் பார்ட்ஸ் இதெல்லாமே இருக்கு. இப்போ டாக் அபவுட் த கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பிளாஸ்டிக் தான். டு பி ஃப்ராங்க் பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், கிளாஸஸ் எடுத்துக்கலாம், கார்ட்போர்ட் ஐட்டம்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம கமர்ஷியல் இதுலேருந்து வரும். இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கூல் தான் எடுத்துக்கலாம். இன்ஸ்டியூஷன் ஸ்கூல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், பேப்பர், வுட்டு, அப்புறம் வாட்டர் ஸ்கேன்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் சைட்ல என்ன இருக்கும், ஸ்டீல், கான்கிரீட், பிளாஸ்டிக்ஸ், கண்டெய்னர்ஸ், டப்பா, ட்ரம்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்ல யார் இருப்பா, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், ஸ்பாயில்டு ஃபுட், பெஸ்டைட், அந்த பெஸ்டைட் போடுறோம் ஆப்வியஸ்லி அதுக்கான கண்டெய்னர்ஸ் இதெல்லாமே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். இது நெக்ஸ்ட் பயோமெடிக்கல் அண்ட் வேஸ்ட். பயோமெடிக்கல் பார்த்தீங்கன்னா சொன்னீங்க சிரிஞ்சஸ், பேண்டேஜஸ், காட்டன்ஸ், நாக்பீன்ஸ் அது மட்டும் இல்லாமல் சில பார்ட்ஸ்லாம் கூட டிஸ்போஸ் பண்ணுவாங்க சர்ஜரிலாம் பண்ணுவோன்னே. அதெல்லாமே என்ன கேட்டிங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் சொல்லலாம். வேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் லைக் டிவி, டிரான்சிஸ்டர்ஸ், டேப் ரெக்கார்டர்ஸ், சிடி, கேஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம். பட் ஸ்டில் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வில் பி கம்மிங் அண்டர் தி வேஸ்ட். ஓகே ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் டயக்ராம். இதோட இம்பாக்ட் சொல்லவே தேவையில்லை. கடைசி நம்மள தான் வந்து தாக்க போகுது, நம்மளே பண்ணுறோம், நம்மளுக்கு இட்ஸ் ரிவர்சிங் அஸ் பேக், அவ்வளோதான். நம்மள மட்டும் இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் கோயிங் டு காஸ் வாட் ஹார்ம்ஃபுல் ஃபார் தி அதர் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. ஓகே இப்போ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட் ப்ராப்ளம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த லேண்ட்ஃபில் ஏரியாவில் நம்ம கொட்டுற குப்பையெல்லாம் சேர்க்குற குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஒரு நாதத்தை கொடுக்கும். அந்த நாத்தம் வந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும், மைண்ட் செட்டுமே ப்ராப்பராக இருக்காது, நம்ம ஒழுங்காக ஹெல்த் இஷ்யூஸ் வந்து செகண்டரி. பட் ஸ்டில் அதை ஸ்மெல் பண்ணிருக்கும் நம்மளுக்கு ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் காசஸ் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி என்ன விஷயம், இட் வில் பி காசிங் ஹெல்த் ஹசார்ட்ஸ் நமக்கு மட்டும் இல்லை, பட் ஃபார் தி வைல்ட் லைஃப் அண்ட் தி என்விரான்மெண்ட் also. Okay, so waste management practice எல்லாம் பண்ணலாம். சோர்ஸ் செக்ரிகேஷன், கம்போஸ்டிங், வர்மி கம்போஸ்ட் இதெல்லாமே நம்ம நிறைய ப்ரீவியஸ் டாபிக்ஸ்ல வந்து பார்த்துட்டோம். ஸோ பயோகேஸ் ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்தா பயோகேஸ் அப்படி பார்த்தோம். அப்படி வேஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் பியூரிஃபிகேஷன் அந்த ரீயூஸ் பண்ணுற ப்ராசஸ் பார்க்குறேன். பட் அது எதுவுமே நல்லது நான் கிரியேட் பண்ணுறேன். பயோகேஸ் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ குக்கிங் எல்லாத்தையுமே கூட பயோகேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேஸ் இதெல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட். ஸோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் இங்கேருந்து வராங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் மெனி மெத்தட்ஸ். நம்ம தண்ணிலேருந்து கிரியேட் பண்ணுறோம், கோல் ஹைட்ரோன்னு சொல்லுவோம், கோல்லேருந்து நிலக்கரி, அதுலேருந்து லைக் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், NLC நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே நம்ம பண்ணுறோம் கோல் மூலமாக இம் ஜஸ்ட் ப்ரொடியூசிங் த பவர். அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் நமக்கு பத்தாது, இனஃப் இல்லை, பிகாஸ் வி ஆர் யூசிங் மோர் அண்ட் மோர் எலக்ட்ரிசிட்டி, சேவ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண பண்ணுறோம். வி ஆர் சூசிங் ஃபார் ஆல்டர்னேட் சோர்ஸ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஈவன் தோ நமக்கு நல்ல ஒரு பவர் ப்ரொடக்ஷன் இருந்தால் கூட அதோட சைடு ஒன்ஸ் ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்தால் கூட போதும், பை த டைம் வி ரியலைஸ் ஓகே அது லீக் ஆகிடுச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்குள்ள என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சுற்றி ஒரு பரப்பளவு இருக்கிற வரைக்கும் மொத்தமே வந்து காலியாயிரும். கரெக்டா? சரி, அப்போ அந்த ப்ராசஸில் நான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதுவும் கண்டிப்பாக சில வேஸ்ட் வரும், பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த வேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், வேர் ஆர் வி டம்பிங் தம்? கண்டிப்பாக கொண்டு போய் என்ன பண்ணணும்னா கடலுக்கு நடுவில் ஆழத்தில் கொண்டு போய் கொட்டுவாங்க. இப்படி பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன அங்கே இருக்கிற ஆர்கனிசமே தான் எப்படி பார்த்தாலுமே வந்து எஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. So radioactive waste are generated during various operations of the nuclear power plant. We call them as what? Radioactive waste அப்படின்னு வந்து சொல்லலாம். So which means they can be gas-ஆ இருக்கலாம், liquid-ஆ இருக்கலாம், which various levels of radioactivity. இந்த radioactivity வந்து பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து it can be for hours, even it can be for years. ஜென்ரேஷன் வைஸ்ல அது தாக்கக்கூடிய அளவுக்குள்ள கூட இருக்கும். ஈவன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we have heard about this nuclear வார்மிங் பார்த்துருப்போம். அதோட எஃபெக்ட் வந்து இன்னமும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம அதை வச்சு தான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேஸ்ட் எடுத்துகிட்டு போய் கடலில் தான் கொட்டுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்மளுக்கு தான் திரும்பவும் வந்து வரப்போகுது. ஸோ ஜஸ்ட் வி ஆர் சீயிங் த டைப்ஸ் அண்ட் லெவல்ஸ். கேன் யூ சீ ஹியர் gaseous ஃபார்மேட், சாலிட் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் லிவ் அப் டு thousands and thousands of years. ஸோ gaseous பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஷார்ட் லிவ்ட், பட் ஸ்டில் அதோட தன்மை அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு இருக்குதா போகுது. லிக்விட் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா obviously it can level years to decades வரைக்கும் போகலாம், but obviously it needs to be treated. இப்போ types of radioactive waste, அதாவது first one பார்த்தீங்கன்னா exempt waste, second one is going to be low and intermediate level waste, third one is going to be high level waste. So exempt waste, low level waste and high level waste அப்படி நம்ம
எப்படி கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ எக்ஸம் வேஸ்ட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கம்மியான அளவுல தான் அந்த ரேடியோ ஆக்டிவ் லெவல் வந்து இருக்கும். இஃப் யூ கேன் see here மைல்ட் க்ளோ இருக்கும், நார்மல் கண்டெய்னர், ஸ்டோர்ட் சேஃப்டி, இதெல்லாம் பத்திரமா பிரச்சனை இல்லை. இதுவே லோ அண்ட் இன்டர்மீடியட் லெவல் வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படி சொல்றது, கொஞ்சம் எனக்கு கம்மியாக கொஞ்சம் ஜாஸ்தி அளவுலயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பக்காவான சீல் பேரல்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டு வைக்கணும். அண்ட் அந்த பேரல்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் சிம்பிள் இந்த மாதிரி தான் போட்டு வச்சாதான் இது லைக் ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் மாதிரி. நெக்ஸ்ட் ஹை லெவல் வேஸ்ட் அப்படின்னு சொன்னா ஹைலி ரேடியோ ஆக்டிவ், வெரி லாங் லிவ், ரொம்ப காலம் வரைக்குமே அது அப்படியே தங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் ஈவன் ஆஃப்டர் இயர்ஸ் அது இன்னுமே அந்த ஒரு தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீப் ஜியோலாஜிக்கல்ஸ், ரொம்ப வந்து நம்ம மேலோட்டமா இந்த மாதிரி பேரல்ஸ்லயோ ஈவன் தோ சீல் பேரல்ஸ்ல இருந்தா கூட நம்மளால வைக்க முடியாது, ஓப்பன்ல வைக்க முடியாது. ஆப்வியஸ்லி நம்ம ஒரு டீப்பா போட்டு நம்ம தோண்டி நல்ல பேரல் டைப் பண்ணி சீல் பண்ணி புதைச்சி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ க்ளோயிங் கண்டெய்ன்மெண்ட் சேம்பர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ்ல எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது தான் லிட்டரலி இந்த மெயின் 3 டைப்ஸோட கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல மோஸ்ட்லி இன்வால்வ்ஸ் ட்ரீட்மெண்ட், ஸ்டோரேஜ், டிஸ்போசல் ஆஃப் லிக்விட் இருக்கலாம், ஏர்பார்ன் அண்ட் சாயில் எஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் தி நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி. இது எல்லாமே வந்து as we saw இதெல்லாம் நம்ம பார்த்த கான்செப்ட் தான். சரி, இப்போ நம்ம let us see about the methods of disposal. ஸோ என்னென்ன டிஸ்போசல் மெத்தட்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, first one is going to be limit generation, third one is dilute and disperse, delay and decay, concentrate and confine, and last one okay fine 4 types அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லப்போனா ஒன்று நம்ம வந்து எப்படி அதை எப்படி சொல்றது, how can we dispose அப்படின்னு பண்றதை விட முடிஞ்ச அளவுக்கு நம்ம நியூக்ளியர் வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டாலே லைக் ரொம்ப ஒரு சேஃபான ஒரு விஷயம் தான். ஸோ விச் மீன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோக்கு எவ்வளோ நியூக்ளியர் வேஸ்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அதை கம்மி பண்ணால் என்ன ஆகும், அதோட வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுமே வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் அண்ட் டிஸ்போஸ், அதே மாதிரி சேஃப் டைல்யூஷன். நான் வந்து இப்போ லோ லெவல், இப்போ நீங்கள் டயக்ராம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம மோஸ்ட்லி இந்த எக்ஸாம் லெவலில் என்ன இருக்குது, லோ லெவல் வந்து அண்ட் ஜஸ்ட் ஒரு ஓப்பன் கண்ணில் ஒரு சோப்பன், பட் ஸ்டில் ரேடியோ ஆக்டிவ் சிம்பிள் ஹேஸ் டு பி கெப்ட். அப்போ நம்ம என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணி கூட நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணலாம். விச் மீன்ஸ் ஒரு லோ லெவல். டிலே அண்ட் டிகே. ஸோ இந்த ஷார்ட் லிவ்ட் ஐசோடோப்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் லெட் தெம், இது அவங்களே வந்து அதை டீகம்போஸ் ஆகிட்டு இதாகிற வரைக்கும் நம்ம வி கேன் வெயிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் அண்ட் கன்ஃபைன். ஸோ சி லாங் லிவ் வேஸ்ட் இன் கொரோஷன் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர்ஸ், டிஸ்போஸ் சேஃப்லி, விச் மீன்ஸ் எனக்கு வந்து இது லீச் ப்ரிவென்ஷன் இம்பார்ட்டண்டாக இருக்கும். விச் மீன் லீச்சிங் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாப்பிக்ல வந்து பார்த்துருப்போம். லைக் இஃப் யூ சா அந்த என்வரான்மெண்டல் இஷ்யூஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். என்ன அர்த்தம்னா, நம்ம டீகம்போஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு மக்கி போது ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்படியே அழுகி போய் அதோட தண்ணி என்ன சாயிலுக்குள்ளே வந்து போகும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து கரண்டில் போடுற ஏதோ சின்ன மைனூட் ஒரு ஹோல் இருக்குது, அது மூலமாக ஓட்டையாச்சு, அது மூலியமா லீக் ஆச்சுன்னா கூட என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சாயில வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். சாயில் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரு ஹை லெவல் தாக்கத்தை வந்து உருவாக்கும். ஸோ நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது வந்து இட் ஷுட் பி லைக் முடிஞ்ச அளவுக்கு சோர்ஸை கம்மி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைலூட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணலாம். ஆர் வி கேன் வெயிட் ஃபார் தெம் டு டீகே, அதுக்கு வெயிட் பண்ணலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா எப்படி சொல்றது கான்சென்ட்ரேட் ஆக்கிட்டு நல்லா ஒரு ஓட்டையே இல்லாமல் லீச் ஆகாத மாதிரி நல்லா டைட்டான சீல் பண்ணிட்டு ஐ கேன் ஈவன் பரி தம் இன் தி டீப்பர் அண்டர் கிரவுண்டில் நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் ஃபியூவல் பியூல்ஸ். ஸோ ஸ்பெண்ட் ஃபியூல் பியூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் டெம்பரரி, நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுவோம், ஒரு கூலிங் பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் வந்து ரொம்ப ஹீட் நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணிட்டு ரேடியேஷன் அளவில் வெளியுமே காட்டாத மாதிரி சேஃப்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரிஃபிகேஷன் மெத்தட். ஸோ இதில் வேஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் மிக்சட் வித் கிளாஸ் அண்ட் சீல்ட் இன் ட்ரை சிமெண்ட் கேஸ்கேட். ஸோ ட்ரை சிமெண்ட் பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். விச் மீன்ஸ் சீக்கிரமாகவே வந்து கட்டி போயிடும். நம்ம ஓரளவுக்கு ஓகே நான் சீல்டாக வந்து வைக்கும்போது அந்த லீக்கேஜ் இல்லாமல் என்னால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் த டீக்ரேடேஷன் ஃபார் லாங் பீரியட்ஸ். நெக்ஸ்ட் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டோரிஸ். ஸோ ஜியாலஜிக்கல் அகெயின் நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஒரு பிக்சர் நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸாக, என்ன அர்த்தம் ரொம்ப டீப்பாக அண்டர் ரொம்ப ஆழத்தில் நல்லா ஒரு இது மாதிரி தோண்டி நம்ம புதைக்கும் போது லைக் எப்படி சொல்கிறது ஐ கேன் அவாய்ட் தம் ஃப்ரம் லீக்கிங், வெளில வராத மாதிரி என்னால் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் மேலோட்டமாக புதைக்கிறது ரொம்ப ஆழத்தில் நான் வந்து தோண்டி புதைக்கும் போது எனக்கு ஒரு லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் ஐசோலேஷன் ரொம்ப நாளைக்கு அதை பத்திரமா என்ன பாதுகாக்க முடியும். ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸ் பிகாஸ் நான் மேலோட்டமாக இருக்கும்போது நான் பத்திரமா ஓகே லீக் ஆச்சு, பட் அடியில் இருக்கிறத ரொம்ப ஆழத்தில் போகிறதுனால அந்த அளவுக்கு எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் வந்து இதில் வராது. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் லிட்டலி வெட் ஸ்டோரி சிஸ்டம் வந்து கல்பாக்கம், ஐ திங்க் கல்பாக்கம் தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதுவுமே இருக்குது. அங்கே வி ஹேவ் த சிஸ்டம் அண்ட் தாராப்பூர். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வேஸ்ட். இப்போ இவ்வளோ நம்ம யாரை பார்த்தோம், நியூக்ளியர் வேஸ்ட் வந்து எப்படி
டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் வி சா. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெடிக்கல் வேஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். அகெயின் இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்னால என்னென்ன வேஸ்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதில் மெடிக்கல் வேஸ்ட் வந்து ஆக்சுவலி ஒன் ஆஃப் த திங் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ நம்மளுக்கு என்னாச்சு, ஒரு சர்ஜரி இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற காட்டன்ஸ் அண்ட் இல்லை அதில் யூஸ் பண்ணுற சிரிஞ்சஸ் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம், இட் ஹேஸ் டு பி டிஸ்போஸ் வெரி கேர்ஃபுல்லி. சரி, சிரிஞ்சஸ், காட்டன்ஸ், பேண்டேஜஸ், ட்ரிப்ஸ், சலைன் பாட்டில்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் த ஆர்கன்ஸ் ஆல்சோ. பிகாஸ் இமேஜின் ஒரு ஸ்டிச்சர்ஸ் போடுறேன், ஐ ரிமூவிங் எனி பர்டிகுலர் பார்ட், ஓகே அது வேஸ்ட், யாருக்குமே நம்ம யூஸ் கூட பண்ண முடியாது, இட் கேன் நாட் பி டொனேட்டட் டு அனதர் பர்சன் அப்படிங்கிற நம்ம கண்டிப்பாக தூர தான் போடுவாங்க. அப்படிங்கிற நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணுறோம் இட் இஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் லைக் எப்படி சொல்கிறது, செத்து போன சின்ன சின்ன ஃபீட்டஸஸ்லாம் வந்து கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் தே ஆர் டிஸ்போசிங், இந்த மாதிரி ரொம்ப லெத்தார்ஜிக்காக டிஸ்போஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி மெடிக்கல் வேஸ்ட் எல்லாமே ஹேட்ஸ் டு பி டிஸ்போஸ் ப்ராப்பர்லி. இதெல்லாம் ஒரு பேசிக். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் டேப்லெட்ஸ். இந்த மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்பைரி ஆகும்போது நம்ம ஜஸ்ட் அப்படி தூர போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேற யாராவது கண்ணில் பட்டு இவ் யூஸ் ஈவன் குழந்தைங்களாம் நமக்கு முடியாது, கண்டிப்பாக அவங்களுக்கு பங்கு என்னன்னு தெரியாது, அதை வந்து கன்சியூம் கண்டிப்பாக ரொம்ப ஃபேட்டலாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன டேப்லெட்ஸ், மெடிசன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சிரிஞ்சஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சலைன் பாட்டில்ஸ், ஈவன் லைக் ஆர்கன்ஸ் வேஸ்ட்டாக ரிமூவ் பண்ண சர்ஜரி மூலமாக எடுக்கக்கூடிய வேஸ்ட் ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி டிஸ்போஸ் ப்ராப்பர்லி. அண்ட் இந்த மாதிரி வேஸ்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as a medical waste. For example, can you see here any kind of waste that contains infectious material? கண்டிப்பா, பிகாஸ் இதோட இன்ஃபெக்ஷஸாக இருக்கிற எதுவுமே வந்து எனக்கு என்ன சொல்லலாம், மெடிக்கல் வேஸ்ட் மோஸ்ட் ஜெனரேட் பை த ஹாஸ்பிட்டல்ஸ். ஈவன் நம்ம சர்ஜரிக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஷீட்ஸ் இருக்கலாம். சர்ஜரி யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டில் ஒரு பேஷண்ட் வந்து படுக்கிறாங்க, ரொம்ப சிவியராக டிசீஸ்டாக இருக்காங்க, அந்த பேஷண்ட் இறந்து போயிடாங்க, ஓகே இது யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அதை வாஷ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறோம், தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இது டிஸ்போசபிள் பெட்ஷீட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை நான் அப்படியே சும்மா தூர போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது எங்கே படுதோ அங்கே சுற்றி இருக்கிற ஒரு அனிமல் கிட்ட வருது, தே ஆர் லைக் யூசிங் அதை இது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குமே அது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்போசபிள் இது வந்து கண்டிப்பாக பார்த்து தான் இருக்கணும். ஸோ மெடிக்கல் சென்டர்ஸ், ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ், வெட்டனரி கிளினிக் இந்த மாதிரி வரக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட் தான், ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேஸ்ட் நம்ம என்ன சொல்வோம், we call them as the medical waste. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் மாதிரி இருக்கு மெடிக்கல் வேஸ்ட், அது இஸ் சோர்சஸ் அண்ட் டைப்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ see here சோர்சஸ் வந்து என்னென்ன, as we saw earlier, hospitals, laboratories, medical research center, pharmaceutical companies, veterinary clinics. So இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா obviously என்ன மாதிரி வேஸ்ட் வரும், infectious waste. அதில் வந்து பார்த்தீங்கன்னா these are the sources and types வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம், லைக் infectious waste, sharp waste, chemical and pharmaceutical waste. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா infectious waste அப்படின்னு நான் சொல்லும்போது நான் ஒரு சலைன் பாட்டில் ஏற்றுறேன், அப்படி இல்லாட்டி ஒரு பிளட்டே வந்து ஏற்றுறேன்னு எடுத்துக்கலாமே, சித்தூர போடுறோம் அந்த இதில் கண்டிப்பாக அது இன்னொன்று டிரான்ஸ்மிட் ஆகும்போது அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது ஆல்சோ கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சிரிஞ்ச் மோஸ்ட் இதெல்லாம். அண்ட் ஷார்ப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட், சிசர்ஸ் ஆட்டும் இல்லாட்டி நைஃப், ஸ்கேல்பெல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை நான் கண்டிப்பாக சேஃப்டியாக தான் என்ன பண்ணணும், தூர போடணும். டே யூ கேன் ஜஸ்ட் டிஸ்போஸ் தம். நெக்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் ஃபார்மக்யூட்டிக்கல் வேஸ்ட், நான் சொன்ன மாதிரி டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ் இதெல்லாமே வந்து இஃப் இட் கெட்ஸ் எக்ஸ்பயர்ட் இட் ஹேஸ் டு பி ரிலீவ்ட் ப்ராப்பர்லி. சரி, இதோட கம்போசிஷன் என்னென்ன மெடிக்கல் வேஸ்ட் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளூயிட்ஸ், கண்டாமினேட் ஐட்டம். ஸோ பிளட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது யூரின் சாம்பிள்ஸ், ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலி. சில பேர் டெஸ்ட்டு கொடுப்பாங்க, டாக்டர் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது யூரின் டெஸ்ட் கொடுங்க, பிளட் டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் வந்து தே ஆர் நாட் கோயிங் டு கலெக்ட் த ஹோல். சரி, கொஞ்சமாக எடுத்து சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அது ரிமைனிங் என்ன பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக எடுத்து பேஷண்ட்ஸ்க்கே கொடுக்க போகிறதுல, கண்டிப்பாக அதை வில் பி டிஸ்போசிங். கரெக்டாக அது டிஸ்போஸ் பண்ணுறது ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக இட் ஹேஸ் டு பி டிஸ்போஸ் ப்ராப்பர்லி. டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக டிஸ்போசபிள் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். சரி, பிளட் ஃப்ளூயிட் சொல்லும்போது என்ன அர்த்தம், பிளட் இருக்கலாம், யூரின் சாம்பிள் இருக்கலாம், இல்லை டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் இது எல்லாமே பிளட் ஃப்ளூயிட்ஸ் கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்துடும். ஸோ கண்டாமினேட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் சொல்றது என்ன அர்த்தம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரி டிஷ்ஷஸ், கல்ச்சர் பிளேட்ஸ், ஈவன் கிளாஸ், பேண்டேஜஸ், காட்டன்ஸ், க்ளவுஸ், நீடில்ஸ் டிஸ்போசபிள் சொல்லி யூஸ் பண்ணுறோம், பட் அங்கே தூர தான் போடுறோம். கரெக்டாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டாமினேட் ஐட்டம்ஸ் கீழே வந்து வந்துடும். Yes, next one, management. How am I going to manage? இப்போ நம்ம என்னென்ன மெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், என்ன சோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், டைப்ஸ் ஆல்சோ we saw. சரி, இப்போ எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சேஃப் அண்ட் சஸ்டெயினபிள் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சேஃப் அண்ட் சஸ்டெயினபிள், போத் a social and legal responsibility of the healthcare ஒர்க்கர்ஸ். ஸோ டிஸ்போஸ் பண்ணுறது முதல்ல ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன், விச் மீன்ஸ் நான் தூர போடுறது எப்படி நான் ப்ராசஸ் பண்ணுறேன், எப்படி தூர போடுறது, எப்படி அதை நான்
நீட்டாக வந்து ஒரு சேஃப் கார்ட் பண்ணி தான் பிகாஸ் அது தொடுறவங்களுக்குமே இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும். அதே சமயம் எங்கே கொட்டுறாங்களோ தெரியாமல் பை எனிவன் பை சான்ஸ் அது கீழே அவங்க காண்டாக்டில் வரும்போது தே மைட் ஆல்சோ கெட் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். அது கொட்ட ஆரம்பிச்சோம் நார்மலாக குப்பை டம்ப் பண்ணுற இடத்துல கொட்டினீங்கன்னா கூட நான் சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு தே மைட் ஆல்சோ ஸ்ப்ரெட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பொறுப்பு முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்களோட இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி ஃப்ராங்க். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணணும் பார்த்து தான் தே ஹேஸ் டு பி டிஸ்போஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் இந்த கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அவங்க டிஸ்போஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட் வந்து இட்ஸ் தேர் ஜாப். என்ன பண்ணணும் ப்ராப்பராக வந்து பியூரிஃபை ப்ராசஸ்க்கு எல்லாமே வந்து கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்போஸ். அதே மாதிரி தான் இவங்களுக்குமே தே ஹேவ் சம் ப்ரோட்டோகால் இட் ஹேஸ் டு பி ஃபாலோட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் என்விரான்மெண்டல் சேஃப்டி. பிகாஸ் நான் கொட்டும் போது ஓகே அப்பாடா என்னோட ஹாஸ்பிட்டல் என்னோட கிளினிக்ல இருந்து மட்டும் நான் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணிட்டு அப்படி இல்லாமல் இடத்துல கொட்டுறியோ ஏதாவது சும்மா அப்படியே ரோட்ல தூர போட்டு அப்படியே போகிற வழியில் அப்படி தூக்கி போட்டு போகிறதுமே இந்த மாதிரி வேலைகள். பிகாஸ் நீங்கள் நியூஸ்லாம் கூட பார்த்துருக்கலாம். லைக் நிறைய சண்டை வரும். கேரளா பார்டர்லேருந்து மனித கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாடுகளை கொட்டுறாங்க பார்டரில். இந்த மாதிரி நியூஸ்ல வந்தது நிறைய. ஆக்சுவலி அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணி நல்லா தே டிட் சம் இது அப்படி நிறைய பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்போஸ் பண்ணி ஏனோ தானும் கொண்டு போய் கடமைக்கு நான் ஹாஸ்பிட்டல் டிஸ்போஸ் பண்ணுறது இல்லாமல் சம் என்விரான்மெண்ட் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி யாருக்குமே எந்த தொல்லையோ இல்லாமல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரியுமே ஐ ஹாவ் டு டிஸ்போஸ் தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டட் டிஸ்போசபிள் மெத்தட். ஸோ வேஸ்ட் டிஸ்போஸ் மெத்தட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் incineration. So which is nothing but controlled burning of medical waste. So கண்டிப்பா அதை நான் எரிக்கவும் செய்யலாம். That's like effective அப்படின்னு கூட நான் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா chemical disinfection. So use of chemicals to neutralize the pathogens. So கண்டிப்பா என்ன பண்ண டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு what I can do, நான் chemical treatment மூலமா நான் பாஸ் பண்ணேன்னா கண்டிப்பா அந்த இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான மைக்ரோ ஆர்கானிசமோட activities என்ன பண்ண ஸ்டாப் பண்ண முடியும். So first is going to be incineration, second one is chemical disinfection, third one is going to be autoclaving. So autoclaving, ஸ்டெர்லைசேஷன் யூசிங் ஹை ப்ரெஷர் ஸ்டீம். சரி, இப்போ நார்மலாக ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன பொருட்களுக்கு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையோட பால் பாட்டில், ஈவன் நீங்கள் யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரிக்கு முன்னாடியுமே ஸ்டீம் பண்ணுவாங்க. லைக் அந்த இதே பற்றியுமே டாபிக்ஸில் வந்து பார்த்துருக்கோம். எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து ஸ்டீம் பண்ணுறோம், அந்த பேரிஸ் எல்லாமே வி சா. பட் எனிவே இந்த டெக்னிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைசேஷன் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுவேன். பட் ஸ்டில் இதே வந்து டிஸ்போசபிளுக்குமே ஒரு டிஸ்போஸ் பண்ணுறேன் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட ஐ கேன் யூஸ் திஸ் மெத்தட். So autoclaving என்ன பண்றோம், ஸ்டெர்லைசேஷன் யூசிங் ஹை ப்ரெஷர் ஸ்டீம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்கேப்சுலேஷன். ஸோ சீலிங் ஷார்ப் ஆர் வேஸ்ட் இன் கன். ஸோ நான் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ இப்போ தான் பார்த்தோம். இது இந்த சிசர்ஸ் ஆட்டோ ஸ்கேல்பெல்ஸ் இந்த மாதிரி கத்தி நைஃப்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறேன் டிஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சின்னா அப்படியே தூர போடாமல் லைக் ப்ராப்பராக சீல் பண்ணி கண்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்ற இடத்துல ஐ ஹாவ் டு டிஸ்போஸ் தம். மைக்ரோவேவ் ரேடியேஷன். ஸோ இந்த மைக்ரோவேவ் நான் பண்ணும்போது நம்ம இதிலே பாஸ் ஆனாலே நம்மளால செல்வாக இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு டிஸ்போசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா harmful microorganisms pathogens எல்லாத்தையுமே வந்து the heat waves ஆல we are just destroying them and it's very safe to get disposed. Next final disposal என்னன்னு பார்த்தீங்கன்னா landfilling or burial within hospital premises. ஸோ கண்டிப்பாக லேண்ட்ஃபில் ஏரியாவில் கொட்டுறதோ இல்லாட்டி நான் ஹாஸ்பிட்டல் ப்ரெமிசஸ்க்குள்ளே ஆழமாக தோண்டி புதைக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் தீஸ் ஆர் த டிஸ்போசபிள் மெத்தட். ஸோ என்ன வராங்க, இன்சினரேஷன், chemical disinfection, autoclaving, encapsulation, microwave radiation and final disposal. So final disposal வந்து பார்த்தீங்கன்னா there is no need நான் குப்பை எடுத்து கொட்டுற even you can bury them inside your hospital premises also. Next type of waste என்னன்னு பார்த்தீங்கன்னா e-waste. ஸோ இவ்வளோ நம்ம என்ன பார்த்தோம், different types of waste, biodegradable, non-biodegradable வந்து பார்த்து தான் இருக்கும். We saw about the nuclear waste பார்த்தோம், we saw about the medical waste. next நம்ம பார்க்க போகிறது e-waste. ஸோ இந்த e-waste வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா to be frank நிறைய இருக்கும். ஏன்னா இப்போலாம் நம்ம வீட்டில் வந்து நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபோன்லாம் ஒரு வீட்டில் ஒன்றுத்துக்கு 4-5 ஃபோன், எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு காமனாக பேசுறதுக்கு ஒரு ஃபோன் இருக்க போய் ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே they have like பர்சனல் யூஸ்க்குன்னு ஒரு ஃபோன் மாதிரி வந்துருச்சு. சரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரிஸ் there is அதுக்கப்புறம் சில எக்யூப்மெண்ட் டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிப்பேர் பண்ணப்பா, பட் பேட்டரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. லைக் சின்ன சின்ன செல்ஸ் நம்ம போடுற ரிமோட்டில் அது கண்டிப்பாக தூர தான் போடுவோம். கரெக்டாக அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவேஸ் கீழே தான் வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓகே இது வேலையே செய்யாது அப்படின்னு நினைக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், தூர போடுவோம். ஸோ இது மாதிரி நம்ம தூர போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுறோம் அகேன் இஸ் ஆல்சோ கோயிங் டு மேட்டர். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா we call them as the e-waste. ஸோ e-waste எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஆர் e-waste describes the discarded electronic devices as well as any refuse created by discarded electronic devices, their components and substances involved in the manufacture or use. So obviously we call them as the e-waste. So let us see about the composition and hazards. So composition hazards அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்னென்ன hazardous substances இருக்கும் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா we have lead, mercury, cobalt, like so இது மூணுமே வந்து we can call them as what hazardous substance that is going to be present. So lead வந்து பாத்தீங்கன்னா like Pb, as you all know, mercury, Hg, cobalt வந்து CO. இது வந்து பாத்தீங்கன்னா solder இந்த மாதிரி நம்ம பத்த வச்சுப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். மர்க்கரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்விட்சிங், ஹவுசிங் நிறைய யூஸ் பண்ணலாம். அண்ட் கோபால்ட் மெயினாக ஸ்டீல் காம்பனன்ட், இந்த பாத்திர வகைகள், ஸ்டீல் சம்மந்தப்பட்டது எல்லாமே இது நம்மளுக்கு இருக்கும். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட் அஸ் see நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட் கன்சர்ன்ஸ். இதை நான் வந்து எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், எப்படி நான் மேனேஜ் பண்ணலாம். நவ் வி சா என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் இருக்கு நம்ம சொல்லி பார்த்தோம். ஜஸ்ட் நவ் வி சா அபவுட் தி கண்டென்ட்ஸ், என்னென்ன ஹசார்டஸ் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நவ் லெட் அஸ் see how can we manage these kind of waste. Recycling and disposals can be risky for the workers and community because நம்ம எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தூர போடும்போது சில lot of chances it might burst also. சில நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது அப்புறம் யாருக்குமே தொல்லை இல்லாமல் ஒர்க்கர்ஸ்க்குமே ரிஸ்கியாகவும் இருக்கும். பட் பார்த்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா unsafe exposure during recycling, leaching of heavy metal from the landfills or incinerated ash. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து these steps has to be precautions has to be followed. So types of weaver, just ஒரு diagrammatic representation பார்த்தீங்கன்னா இருக்கு. We have scanners, printers, motherboards, cell phones. இதெல்லாமே நம்ம மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும், இல்லை நம்ம சொல்லவே முடியாது. அதே சிஸ்டம் கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா we have laptops also. கண்டிப்பாக லேப்டாப்ல இட்ஸ் மேனிட்டரி பிகாஸ் எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டா இதெல்லாம் மேனிட்டரி மாதிரி ஆகி போச்சு. ஹெட்செட்லாம் சொல்லவே தேவையோட ஹெட்செட் நம்ம ஒர்க் ஆகல பிகாஸ் நம்ம வாங்கலையும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் இருக்கு, ஒர்க் ஆகல. நம்ம தூர போட்டு அகைன் வில் பை ஒன் மோர், இந்த மாதிரி தான் இஷ்யூ இருக்கு. அது வாங்குறதுமே வந்து பார்த்தா வருஷ கணக்கில் லைக் ஈவன் ஃபார் 6 months ஹார்ட்லி தே வில் ஒர்க் போயிடும், தூர போட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய இ-வேஸ்ட் லிட்டரலி வி ஆர் ப்ரொடியூசிங். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இ-வேஸ்ட் வந்து வராத மாதிரி வி கேன் கண்ட்ரோல், அப்படிதான் சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம இப்போ as we keep on developing நம்ம கண்டிப்பா இது வந்து மேண்டட்டரி அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இது எல்லாமே இருக்க முடியாது, எல்லாமே வந்து போச்சு, எல்லாமே பட் மேண்டரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் அகைன் நம்ம என்ன பண்ணலாம், மேண்டரி அப்படின்றது ரொம்ப இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணதை விட கொஞ்சம் யூசேஜ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். Now let us see about the solutions and remedies. So solutions வந்து பார்த்தீங்கன்னா plastics are low molecular weight, organic polymers, non-degradable nature. obviously நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம், கரெக்டா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிக். ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம், இ-வேஸ்ட் வந்து பார்த்தோம். இப்போ பிளாஸ்டிக்ல வரும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிகிரேடபிள் அண்ட் நான் டிகிரேடபிள். ஸோ டிகிரேடபிள் அப்படின்னு நான் சொல்லும்போது வேணும் வெஜிடபிள் பீல், ஃப்ரூட் பீல், இந்த கதையெல்லாம் பார்த்தோம். இப்போ நான் டிகிரேடபிள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் முதல்ல டாப்ல நிற்கக்கூடிய ஒன் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம என்ன பண்ணுறோம், கடைக்கு ஆல்ரெடி பார்த்தோம், நிறைய கடைக்கு ஒரு போகும்போது நம்ம பையன் தூக்கிட்டு போவோம் பிளாஸ்டிக் கவர், அவனே எழுதி கொடுப்பான், கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது. சும்மா அவங்க ஒரு பொருளுக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர் வாங்கிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் என்ன பண்ணுவோம், தூர போட்டு திரும்ப அடுத்து எத்தனை கடைக்கு போகிறோமோ அடுத்த வாட்டி வி வில் பி கெட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி டைம் பிளாஸ்டிக். இதில் பார்த்தீங்கன்னா கவர் கொடுங்க சண்டை போட்டு வர வாங்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ள எப்படி சுலபமாக டிகிரேட் ஆகவே ஆகாது அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி யூஸ் இன் கார்ஸ், டாய்ஸ், புல்லட் ப்ரூஃப் எக்யூப்மெண்ட், ஈவன் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆகி வரதே பிளாஸ்டிக்ல தான் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் சொல்லவே தேவையில்ல, சூப்பர் மார்க்கெட்ஸ், ரீட்டைல் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக் பண்ணி பிளாஸ்டிக் கடையில் தான் பேக் பண்ணி தராங்க, அப்படி இல்லையா? பால் சப்ளை பண்ணுறாங்களா, பால் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் பால்ஸ் எல்லாம் வருது இல்லையா? ஸோ பேக்கெட்ல தான் வருது. மற்றபடி நம்ம வைக்கிற எல்லா கடையில் விற்கிற பொருட்கள், ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஷாம்பூ, த ஹேர் ஆயில், ஈவன் ஃப்ரம் த அதர் திங்ஸ், ஃபுட் விற்கிற ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் சீல் பண்றாங்க, ரைட்? பிகாஸ் லீக்கேஜ் பர்பஸ் இந்த மாதிரி காசு பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் தே ஆர் பேக்ட் ஒன்லி இன் த பிளாஸ்டிக் திங்ஸ். Plastic waste form a large portion of municipal and solid waste. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும், இந்த லேண்ட்ஃபில் ஏரியாஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படியே நீங்கள் போகும்போதே தெரியும் நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் தான் இருக்கும். மெஜாரிட்டி ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா சால்டாக சொல்ல முடியும், ஒரு 75-80% ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் இருக்கும். மிச்சம் தான் லைக் இருக்கக்கூடிய இப்போதைக்கு நம்ம இ-வேஸ்ட் மாதிரி சான்ஸ் இல்லை, பட் நம்மளை சுற்றி இருக்கிறதால பட் எப்படி சொல்றது, சாரி இ-வேஸ்ட் இருக்கும், பட் நியூக்ளியர் வேஸ்ட் இல்லை. பட் இ-வேஸ்ட் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி யாரும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக், இந்த கோக் பாட்டில், பெப்சி பாட்டில், பிளாஸ்டிக் கவர், இதெல்லாம் தான் நிறையவே வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இங்கே ஹவுஸ் ஹோல்ட், சூப்பர் மார்க்கெட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட், இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வரக்கூடிய வேஸ்ட். ஸோ அகைன் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா what I can do is reduce, reuse, recycle. That is the RRR principle. ஸோ பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும், ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டுப்பாட்டில் வந்து வச்சிருக்கலாம். அதுதான் உண்மையான விஷயம். சரி, நான் என்ன பண்ணுறேன், ரெடியூஸ் கம்மி பண்ணிக்கலாம், புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. இருக்கிறதே நான் என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணியே நான் வந்து
ஓகே, ஓரளவுக்கு இனிமேல்ட்டும் எனக்கு புதுசா எதுவும் குப்பை சேராம, பிளாஸ்டிக் வேஸ்ட் சேராம வந்து என்னால வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ரிகேஷன் அட் சோர்ஸ் டு செப்பரேட் பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரம் அதர் வேஸ்ட். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ். ஸோ பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம என்னென்ன பண்ணலாம்? இப்போ நம்ம எப்படி பார்க்கும்போது ஆர்ஆர் ஒன் சொல்யூஷன். நெக்ஸ்ட் எப்படி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா, கிளாத், ஜூட் பேக்ஸ், துணி பை, இல்லாட்டி நம்ம கண்டெய்னர் நம்மளே வெளில தூக்கிட்டு போகலாம். எனக்கு இந்த போட்டு கொடுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ், மெட்டல் கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸ் கூட வேண்டாம், அட்லீஸ்ட் மெட்டல் கண்டெய்னர்ஸ் நம்ம வந்து ஈஸியாக வந்து வீட்டில் நிறைய இருக்கும் இல்லையா? ஒரு பொருளை வாங்க போறோம்னா அதில் வந்து வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்துக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் பிளாஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இருக்கா, நான் வந்து டிஸ்போஸ் பண்ண போறேன்னா கூட ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஹேஸ் டு பி ஃபாலோட் வித்வுட் காசிங் எனி harm for the environment. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈகோ சாண்ட் டாய்லெட். ஸோ இந்த ஈகோ சாண்ட் டாய்லெட்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஈகோ சாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் எக்கலாஜிக்கல் சானிடேஷன். அப்போ என்ன அர்த்தம்? எக்கலாஜிக்கல் சானிடேஷன் டாய்லெட். ஸோ இது லிட்டரலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ சஸ்டைனபிள் சிஸ்டம் ஃபார் ஹேண்ட்லிங் த ஹியூமன் வேஸ்ட், அப்படி ஹியூமன் எக்ஸ்க்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி? பை யூசிங் ட்ரை கம்போஸ்டிங் டாய்லெட்ஸ். இதுதான் வந்து ஈகோ சாண்ட் டாய்லெட்டோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்ன பண்ண போறேன்? சஸ்டைனபிள் சிஸ்டம் ஃபார் ஹேண்ட்லிங் human excretion using dry composting toilet. So dry composting toilet மூலமா இதை நான் வந்து பார்த்துக்க போறேன். ஸோ ட்ரை வேஸ்ட் வாட்டர் பர் பர்சன் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டாய்லெட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வாஷ்ரூம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 150 லிட்டர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் சும்மா இல்லை, நார்மலாக வந்து ஃப்ளஷ் பண்ணுறதை விட லைக் அந்த ஃப்ளஷ் இந்த ஆட்டோமேட்டிக் டாய்லெட்ஸ்லாம் ஃப்ளஷ் பண்ணும்போது ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் பீயிங் டிஸ்போஸ். அப்படியே நான் கை கழுவுற நம்ம வந்து குளிக்கிறோம். இன்னொரு விஷயம், ஷவர் யூஸ் பண்ணிருப்போம். பக்கெட் யூஸ் பண்ணால் வாட்டரில் கம்மி அளவு ஓரளவு கம்மியாக செலவாகும். ஆனால் பட் ஷவர் எவ்வளோ தண்ணி போகுது, விஷயம் திறந்து விட்டே வந்து குளிச்சுட்டு இருப்போம். அதோட வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுற தண்ணி அளவு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூ ஆர் லைக் வேஸ்டிங் மோர் அண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டெய்லி. சரி, இப்போ இந்த ஈகோ சாண்ட் டாய்லெட் மூலமா நான் என்ன பண்ணலிக்கிறேன்? என்ன பெனிஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஸ்டோரேஜ் வரலாம். சரி, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, லிட்டரலி இட் வில் பி ரெடியூசிங் தி வேஸ்ட் வாட்டர். வேஸ்ட் வாட்டர் முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து கம்மி பண்ண முடியும். ஒரு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபர்டிலைசர் ஃப்ரம் ரீசைக்கிள். நான் வந்து அந்த வேஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு நல்ல விஷயங்கள் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். விஷயம் எனக்கு ஒரு ஃபர்டிலைசராகவே நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஐ கேன் பி யூசிங் இட், ஏதாவது ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் பி சர்விங் அஸ் அ சப்ஸ்டியூட் ஃபார் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். இது நான் ரீசைக்கிள் பண்ணி எனக்கு வருது பார்த்தீங்களா, ஒரு ரீசைக்கிள் பண்ண ஒரு ப்ராடக்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான்ஸ் வந்து ஃபர்டிலைசர்ஸாகவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, ஆர்கானிக் மெட்டீரியலா யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எனக்கு என்ன ஆகும், நான் கெமிக்கல் பதில் அதை நான் வந்து ஒரு ஆப்ஷன் இதுவாகவே நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். The principal basic என்ன பார்த்தீங்கன்னா, recovery and recycle of nutrients from excreta for agriculture. இதான் ஒரு மெயினான ஒரு கான்செப்ட். ஸோ பாருங்களேன், எப்படியோ வேஸ்ட் தான் போகுது, அதை என்ன பண்ண ரீசைக்கிள் பண்ணி நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கே நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூசேஜ். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வி ஹேவ் தீஸ் கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு இருந்துட்டா தான் இருக்குது. Totally, can you see this is like or overall view how it's working out? Eco sand concept பார்த்தீங்கன்னா, can see here human excreta வருது. நான் என்ன பண்றேன், I'm just converting it into the natural waste. So natural waste நான் கன்வெர்ட் பண்ண என்ன பண்றேன், செடிக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசராகவே என்னால் வந்து போட முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரல்ஸ் லைக் கிராப்ஸ் வளர்றதுக்கு நம்ம வீட்டில் கார்டன் யூஸ் பண்றோமா, அதுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், என்னால் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாப்பிக்கே லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது, நம்மளே என்ன பண்றோம், லிட்டரலி வேஸ்ட்டை கிரியேட் பண்றோம். அந்த வேஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு எப்படி எல்லாம் தப்பிக்க முடியாம நம்மளே வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். நம்ம தொல்லையும் நம்ம தான், சொல்யூஷன் நம்ம தான் தேடி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டாபிக்ல வந்து we have got an idea what are the waste which we are producing, அதை நம்ம எப்படிலாம் கம்மி பண்ணலாம் அப்படின்றத அந்த டாபிக்ஸ்ல வந்து நிறைய பார்த்தோம். If we follow like at least future generations ஆச்சும் we can save them. சில ஹார்ம்னஸ் இல்லாமல், பிகாஸ் இந்த Earth நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான், திரும்ப சொல்கிறேன். ஸோ நம்ம பத்திரமா வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க வேண்டியதுமே நம்மளோட கடமை. ஸோ வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ஃபாலோ த ஸ்டெப்ஸ் விச் ஹஸ் பீன் டோல்ட். பட் ஓரளவுக்கு நம்மளால வந்து வி கேன் அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ். தேங்க்யூ.